சரி, இப்ப எல்லாம் கிளியர் நினைச்சேன். நாம 2016 17 பார்க்கணும் இன்னைக்கு. ஸோ 2017 பொறுத்தவரை நான் எம்சிக்யூ கொஞ்சம் தந்தேன். ஸோ மாலாவனோட 16வது எம்சிக்யூ. மாலாவன் லிஸ்ட்ல இருக்குது 16வது எம்சிக்யூ. இப்ப 16 எம்சிக்யூ நான் பார்க்கணும். இப்ப பாருங்க, ஒரு கவுசின் மேற்பரப்பு எஸ்ஸினாக உள்ளடக்கப்பட்ட நிலைமின் ஏற்றங்களின் பரம்பல் உருவில் காட்டப்படுகின்றது. எக்ஸ் ஒரு அறியப்படாத ஏற்றமாகும் மேற்பரப்பு எக்ஸினூடாக வெளிநோக்கி தேரிய மின்பாயம் மைனஸ் கிவிங்கில் எப்சிலானுக்கு ஏற்றம் எக்ஸ் ஆனது. அப்ப ஒரு கவுசின் மேற்பரப்பு வந்திருக்கான், இதுக்குள்ள ஏற்றங்கள் கொஞ்சம் வந்திருக்கான். +3Q -2Q எக்ஸ்னு சொல்ல ஒரு ஏற்றத்தை சொல்லுவான், -2Qன்னு சொல்லுவான், +3Qன்னு சொல்லுவான். இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட நீங்க பொறுத்த மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட இது என்ன செய்யுதுன்னு சொன்னா, சரி 15வது எம்சிக்யூ சாரி 15வது எம்சிக்யூ இது என்ன செய்யுது செல்லுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து மின்பாயம் செல்வது வந்து இதுக்குள்ள போற மின்பாயம் பை என்கிற சமன் சொன்னா கியூவிங்கில் எப்சிலன். அப்படின்னா தேரிய மின்பாயம் தேரிய ஏற்றத்தின் கீழ் மின்னன்மை திறனுக்கு சமம். தேரிய ஏற்றத்தின் கீழ் மின்னிலை மாறி எப்சிலனோட பேர் மாறி சமம். அப்ப நான் இப்ப இங்க பாக்கேன், எனக்கு இதுல விட வரணும். பைட லாஸ்ட் விட என்ன வரணும் சொன்னா அவன் தந்திருக்கான். உங்களுக்கு பைக்கு லாஸ்டா வர வேண்டிய பெருமானம் என்னன்னு சொன்னா மைனஸ் கியூவிங்கில் எப்சிலன். பைக்கு அவன் தார லாஸ்ட் வர வேண்டிய பெருமானம் என்னன்னா மைனஸ் கியூவிங்கில் எப்சிலன். அப்ப இந்த இது வரணும் சொன்னா இதுக்குள்ளால போற இந்த எக்ஸ்ல நீங்க என்ன ஏற்றத்தை வச்சோம்னு சொல்லி தான் எடுக்கிறது. இந்த எக்ஸ்ல நீங்க என்ன ஏற்றத்தை வச்சோம், சரியா? இப்ப எனக்கு எக்ஸ்ல உள்ள ஏற்றத்தை தெரியா. அப்ப இந்த எக்ஸ்ல உள்ள ஏற்றத்துனா கேபிட்டல் கியூன்னு சொல்லிருக்கு. அடுத்து நீங்க நல்லா பார்க்கணும், அடைக்கப்பட்ட பரப்புக்குள்ள உள்ள ஏற்றத்தை மட்டும்தான் பார்க்கு. இப்ப இங்கால ஒரு +Q இருக்குன்னு சொன்னா வெளியில அதை பார்க்க இல்லை. அடைக்கப்பட்ட பரப்புக்குள்ள உள்ளது மட்டும்தான் நாம பார்க்க போறோம். சோ இப்ப நான் என்ன செய்ய போறேன், இத மின்பாயம் பை எதுக்கு சமன்டா இதுக்குள்ள உள்ள அவ்வளவு ஏற்றதுன்னா கூட்டணும், தேரி ஏற்றங்கள்னா கூட்டணும். சோ 3Q ஒரு 3Q போயிட்டு அடுத்த 3Q இருக்கு, 3Q -2Q -2Q சோ -4Q பிளஸ் கேபிட்டல் Q இங்க எப்சிலன். இது என்னத்துக்கு சமனாகணும்டா, இந்த கோவைக்கு சமனாகணும். நான் தேரிய மின்பாய்ச்சலா இந்த கோவை நான் எடுக்கணும், சரியா? அப்ப நான் இதை கொண்டு வந்து இதுக்கு அப்ளை பண்ணி சொன்னா மைனஸ் கியூவிங் எப்சிலன் நோட். இப்ப பாருங்க எப்சிலன் வெட்டுப்பட போகுது. சோ -Q ஈக்குவல் டு இங்க +6Q -4Q சோ +2Q பிளஸ் கேபிட்டல் Q. அப்ப இது இங்காலே போன மைனஸ் மாறும். சோ -3 ஸ்மால் Q வரும். சோ அந்த எக்ஸ்ல வைக்கப்பட வேண்டிய ஏற்றம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்ல நீங்க வைக்கப்பட வேண்டிய ஏற்றம் வந்து என்னத்தை இருக்க போகுது, -3Q இருக்க போகுது. அப்ப தேரிய ஏற்றத்தை வந்து நீங்க -3Q வச்சுக்கணும், சரியா? வச்சாதான் உங்களுக்கு என்ன செய்யும், இந்த எக்ஸ்ல நீங்க -3Q வச்சாதான் உங்களுக்கு -Q எப்சிலன் என்ன ஆன்சர் கிடைச்சு, சரியா? இப்ப இதை செய்யறதுக்கு இன்னொரு வழியில ஒரு பிள்ளைக்கு யோசிச்சு எப்படின்னா, இங்க -4Q +6Q விட மைனஸ்ல வரணும்னு சொன்னா இதுக்குள்ள வார விடையே மைனஸ்ல இருக்கணும். சோ பிளஸ்ல உள்ள ஆன்சர் உங்களுக்கு கட் பண்ணி விட்டுரு. ஷார்ட் பிரெயின் அந்த ஒன்னாவதே நாம நீக்கல் முறை மாதிரி குயிக்கா ஆன்சரை கட் பண்ணிட்டு போகணும். ஏன்டா சப்போஸ் இங்கே வச்சு ஒரு புள்ளி டிசைன் பண்ணிடும், இது இங்காலைக்கு போனேன்னு சொன்னா இதோட கூட்டுப்பட்டு +Q விட வரும், பிளஸ்ல விட வரும்னு சொல்லி சம்டைம் பை மிஸ்டேக் ஆகும். உங்களுக்கு இது இங்கால கொண்டு வர மைனஸ் மாறுற ஐடியா இல்லாம போய் அந்த பை மிஸ்டேக் இல்லாமக்கிறதுக்கு நீங்க தேரியதுக்குள்ள இது இல்லாம தேரியது பிளஸ்ல வருது. சோ விட மைனஸ்ல வரும்னு சொல்லி இது மைனஸா தான் இருக்கணும். சோ ஆன்சர் மைனஸ்ல வரும்னு சொல்லி பிளஸ் ஆன்சரை கட் பண்ணுங்க. இது நீங்க ஆரம்பத்துல செய்ய வேண்டிய சின்ன வேலை. எம்சிக்கு சொல்லுவது மார்க் சேலஞ்ச் ஆனோரோட, சரியா? எவ்வளவு விஷயங்கள் தான் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த நீங்க பைக்கு இன்னொரு விஷயம் படிப்பீங்க, மின்பாயம் செல்வது வந்து E × A செல்லு, சரியா? மின்புல செறிவை குறுக்கோட்டு பரப்பளவு இருக்கிறது சமன். இது சம தியரி வந்து டீப்பா பின்னிக்கு இருக்கு, பின்னிக்கு வர கேள்விகளை பத்தி பார்ப்போம். சரி, நான் இப்ப அடுத்த எம்சிக்கு மூவ் ஆக போறேன். நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். சின்ன ஒரு கேள்வி ஒன்று. இந்த ஃபீல்டை பொறுத்த மட்டும் கேள்வி கஷ்டமானது இல்லை, நான் நிறைய பேர் கஷ்டமாக்கிக்காங்க. சோ அதை பார்ப்போம் நாம என்னன்னு சொல்லி ஒரு கேள்வியா பார்த்து போதும் போலாங்க. சரி, அடுத்ததாக ஃபீல்ட்ல 27வது எம்சிக்கு வாங்க. இந்த 27வது எம்சிக்கு செய்யணும்னா ப்ரொப்ல ஒரு ஐடியா ஒன்றும் தேவை. ஸோ நீங்க இதுல நிறைய பேர் ப்ரொப் படிச்சிருக்க மாட்டேங்க. ஸோ அதால நான் டீப்பா போக இல்லை. அந்த ப்ரொப்டை விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் படிச்சாதான் வழங்கும். ஸோ ரிப்பீட்டர்ஸ் இருக்காங்க, சரியா? ரிப்பீட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அதான் நான் செய்யேன்.
ப்ராப்பர் பேட்ச்ல இருக்கிறவங்க படிச்சுன்னு சொன்னா நீங்க பெருசா இதை பத்தி ஒரு இஷ்யூ பண்ண தேவையில்லை. ஸோ ஒன்லி இதை இக்னோர் பண்ணிக்க. இப்ப எக்ஸ் மைனஸ் ஒரு தடம் இருக்குது. கேள்வியில தார விஷயத்தை நுணுக்கமா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது பிறகு அடுத்த மூணையும் எடுக்கணும். பாருங்க, உருவில் உள்ள ஒரு ஒப்பமான கிடைத்தளத்தின் ஒரு பகுதி CDEFGH ஆனது ஒரு கடத்தா பகுதி CEFGயையும், அப்ப நீங்க நல்லா பாருங்க, DEFG ஒரு கடத்தா பகுதி. அப்ப DEFG சொல்லு இந்த பகுதி வந்து ஒரு காவலியால ஆனது, கடத்தா பகுதி சொல்லியான். சோ காவலியான ஆனது. CDGH எனும் இரு கடத்தும் கம்பிகளில், இது வந்து கடத்தும் கம்பி, CDGH எப்படி கடத்தும் கம்பி, இரு கடத்தும் கம்பிகளையும் ஒரு கடத்தும் மெல்லிய நேர்கம்பி XY ஆன தண்டவாள மீது வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மெல்லிய நேர்கம்பி கடத்தும் கம்பி. அப்ப இதுக்குள்ள மின்னோட்டம் என்ன செய்யலும், ஓடையிலும். ஒரு கடத்தும் கம்பியும் வச்சப்பட்டு இருக்குதான். இப்போ உங்களோட கேள்வி என்ன சொன்னா, மேற்பரப்பு T-யோடைய சவர்க்கார படலம் உண்டாக்கப்பட்டுள்ளது, காந்தப்பாயத்து B-யோடைய ஒரு காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுகிறது. சவர்க்கார படலத்தை அசைக்காமல் வைத்திருப்பதற்கு, சவர்க்கார படலத்தை அசைக்காமல் வைத்திருப்பதற்கு DG-னூடாக அமைய வேண்டிய ஓட்டத்தின் பர்மனன்ட் திசை. சரி, இப்ப சவர்க்கார படலம் ஒண்ணு இருக்குது. இப்ப நீங்க பாருங்க, இந்த சவர்க்கார படலத்தை இந்த கம்பிங்காலுக்கு தான் இருக்கு. இது படிச்சாதான் விளங்கும். மேற்பரப்புல வச்சாங்க சவர்க்கார படலத்தின் கம்பிங்கால் இதை எடுத்துருப்போம். சோ இந்த கம்பிய சவர்க்கார படலம் என்ன செய்யும் சொன்னா, இங்காலைக்கு உள்ளுக்கு சொல்லி இழுக்கும். மேற்பரப்பு என்ன செய்யும், உள்ளுக்கு இழுக்க போகுது. சவர்க்கார படலத்தால வர மேற்பரப்பால வர இழுவிசை வந்து எங்க இருக்கும் சொன்னா, இந்த திசையில இருக்க போகுது. ஒரு F விசை இருக்க போகுது. அப்ப இந்த கம்பி அசையப்படான்னு சொன்னா, காந்த புலத்தால உருவாக்க விசை இதுல பர்மனன்ட் சமனா திசையில எதிராக இருக்கணும். சோ காந்த புலத்துல உருவாக விசை பர்மனன்ட் சமனா திசையில எதிராக இங்கால திசைக்கு வரும். சோ இப்ப மின்னோட்டம் எங்க இருந்து எங்க ஓடணும், அதுதான் வேண்டிய கேள்வி. இப்படின்னு சொன்னா, நாம ஓட்டத்தை டிஜினோட இந்த அனுப்ப வேண்டிய இந்த ஓட்டம் எங்க இருந்து எங்க வரணும், அதுதான் வேண்டிய கேள்வி. மேல இருந்து கீழுக்கா, மேல இருந்து கீழுக்கா, சாரி கீழே இருந்து மேலுக்கா, அதோட பர்மனன்ட். இதுதான் இப்ப வேண்டிய கேள்வி. அப்ப இப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா, காந்த புலத்தால வார விசை F என்னன்னு சொன்னா நல்லா தெரியும், BIL. சரியா? இந்த தடத்துல இந்த நீளத்தை நான் L சொல்லி இருக்கேன், ஸ்மால் L சொல்லி இருக்கேன். அப்ப BI இன்டு ஸ்மால் L. இப்ப நீங்க பாருங்க, காந்த புலத்தால வார விசை இங்காலைக்கு தான் வரும். அப்ப மின்னோட்டம் எங்க இந்த எங்கேயும் ஓடணும். அப்ப நீங்க பாருங்க, நீங்க எடுக்க போறீங்க இடது கைய. அப்ப உங்களுக்கு இது விசை, இது காந்த புலம். சோ விசை இங்க தாக்கணும், காந்த புலம் உள்ள இருக்குன்னு சொன்னா மின்னோட்டம் மேலே இருந்து கீழுக்கு ஓடணும். அப்ப டில இருந்து ஜிய நோக்கி ஐன மின்னோட்டம் வரணும். அப்ப மேல இருந்து கீழ், டில இருந்து ஜிய நோக்கி போகணும். அப்ப இந்த திசையில நீங்க மின்னோட்டத்தை வழங்கினா தான் இங்கால திசையில ஒரு விசையை உருவாக்கலும், இந்த விசை இந்த விசை என்ன செய்யும், ஈக்குவல் பண்ணிட்டு இருக்கும். இப்ப இந்த விசைன்னு சொல்றது மேற்பரப்பில் விசையா வந்தது. இப்ப இங்க நல்லா நீங்க பாத்துக்கணும், எப்படின்னா ரெண்டு மேற்பரப்பு இருக்கு. இங்க ரெண்டு மேற்பரப்பு இருக்கு. ஒன்று இப்ப ஒரு இதொன்று நீங்க உதாரணம் யோசிச்சு பாருங்க. இந்த எல்லாரும் அந்த இதோன் அந்த என்ன சொல்றதுக்கு ஒரு இதொன்று நீங்க விளையாடுவீங்க சின்னத்துல எல்லாம், ஒரு இதொன்று அமிழ்த்தி வெளிக்கெடுத்து இப்படி ஊதி விடுவீங்க, குமிழி குமிழி குமிழியாட்டம் போகும். சரியா? அப்ப எல்லாம் செஞ்சிருப்பீங்க. அதை நீங்க எப்படி அமிழ்த்தி எடுத்தோன்னே பாருங்க, உங்களுக்கு வெளியால அங்கால அந்த இப்படி ஒரு படலம் வந்துச்சுன்னா படலத்துக்கு நீங்க வாயில ஊத போறீங்க, இங்கால ஒரு வலி மேற்பரப்பு இருக்கு, அங்கால ஒரு வலி மேற்பரப்பு இருக்கு, ரெண்டு மேற்பரப்பு இருக்கு. அதே மாதிரிதான் இங்க இங்கால சைடுல ஒரு மேற்பரப்பு இருக்கு, உள்ள ஒரு மேற்பரப்பு இருக்கு. அப்ப இது ஒரு சைடுல வார விசை மேற்பரப்பு விசை வார விசை, மேற்பரப்பு விசை டீன்னு சொல்லி தரோம்னா என்ன அர்த்தம்டா, ஓரளவு நீளத்துல தாக்கு விசை தான் என்ன, டி. அப்ப இந்த எல் தடத்துல ஒரு பக்கத்துல வார விசை என்ன, டி இன்டு எல். அப்ப அங்கால பக்கம் இருக்க பின்னுக்கு, அப்ப அங்காலையும் என்ன வரப்போ, டி இன்டு எல். அப்ப மொத்தமா வார இந்த மேற்பரப்பு விசை எஃப் என்துக்கு சமன் சொன்னா 2t இன்டு எல். படிச்சா நல்லா கிளியரா வழங்கும். டின்னு சொல்லுது அலகு நீளத்தை தாக்க விசை. சோ இந்த எல் கம்பியில தாக்க விசை நான் பாக்கேன், டி இன்டு எல் இங்கால மேற்பரப்பால அங்கால மேற்பரப்பால அது. அப்ப நான் இங்க என்ன போடணும், 2t இன்டு எல் என்துக்கு சமன் சொன்னா BIL க்கு சமன். எனக்கு தேவை I. சோ இங்க எல் மேலும் கட் பண்ணும். சோ I என்துக்கு சமன்டா 2t இல் B. அப்ப 2t இல் B பர்மனுடைய ஒரு மின்னோட்டத்தை நீங்க D இருந்து G க்கு அனுப்பினா மட்டும்தான் இந்த கம்பி என்ன செய்யணும், அசையாம வச்சுக்க இயலும். சோ இதுக்கு தேர்ட் ஆன்சர் கிளியரா இருக்கு. சரியா?
தேவையான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த எம்சிக்கு மூவ் ஆகும். எஃப் வந்து எப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. எஃப் வந்து எப்படி நான் ஆரம்பத்தை சொல்லிட்டேன், மேற்பரப்பு விசைன்னு சொல்லியது இங்கால இருக்கும். சோ மேற்பரப்பு விசையால வர விசை இங்க தாக்கு விசைன்னா காந்தப்புலத்தால வர விசை எப்படி இருக்கணும், இங்காலே இருக்கணும். சரி, அப்ப காந்தப்புலத்தால வர விசை அந்த திசையில தாக்கணும். அப்ப நான் ரெண்டையும் சமப்படுத்தி செய்ய, மேற்பரப்பு ரெண்டு இருக்கிறதால ஒரு பக்கத்துல டிஎல் அடுத்த பக்கத்துல இன்னொரு டிஎல். சரி, இது கொஞ்சம் அந்த பாடத்துல நீங்க மேற்பரப்பு விசை கிளியரா படிச்சிருந்தா அதுல விளங்கும். மேற்பரப்புகள் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி மேற்பரப்பு விசையும் வேறுபடும். சரி, இப்ப அடுத்தது வாங்க 29 MCQ. இங்க பிளஸ் கியூ ஏற்ற மட்டும் வச்சிருக்கான், இதுலயும் பிளஸ் கியூ ஏற்ற மட்டும் வச்சிருக்கான், இதுலயும் பிளஸ் கியூ, இங்காலையும் பிளஸ் கியூ ஏற்ற மட்டும் இருக்கு. இப்ப நடுவுல மைனஸ் கியூ ஒண்ணு வச்சிருக்கான். இப்ப இந்த நல்லா ஞாபகம் விசைகளோட சம்பந்தப்பட்ட கேள்வி வருதுன்னா உங்களுக்கு ரெண்டு ஐடியா வச்சு கேள்வி எடுக்கும். ஒன்று மெக்கானிக்ஸ்ல உள்ள ஐடியா இது சம்பந்தப்பட்டு இருக்கு, அடுத்தது வந்து நார்மலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஐடியா இருக்கு. இப்ப இதுல அவன் என்ன செய்யான்னு சொன்னா பாருங்க, அந்த கேள்வியில ஒவ்வொன்றினதும் ஏற்றம் பிளஸ் கியூவாக உள்ள 4 ஏற்றங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சதுரம் ஏபிசிடியின் உச்சிகளில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளன. ஏற்றம் மைனஸ் கியூவை கொண்ட ஒரு அசையத்தக்க துணிக்கு சதுரத்தின் மையம் ஓவில் வைக்கப்பட்டுள்ளது. ஏபி ஆகியவற்றில் உள்ள இரு ஏற்றங்கள் ஒரே வேளையில் மறைந்தால் மைனஸ் கியூவுடைய துணிக்கு அசைவு பற்றி பின்னவற்றில் எது உண்மையானதன். அவன் டார்க் பண்ணி தந்துனா உண்மையானதுன்ற வேர்டு. சரியா, சம்டைம் டார்க் பண்ணாம நீங்க உண்மையானதுக்கு ஆன்சர் பண்ணிருவீங்க. சோ அதை நீங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். இப்ப இங்க உள்ள ரெண்டு ஏற்றத்தையும் என்ன செய்ய இல்லமாக்கான். இதுக்கு பிறகு என்ன நடக்கும் சொல்லி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஏற்றங்கள் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், இந்த ஏற்றம் இதை கவரும், இந்த ஏற்றமும் இதை கவரும், இந்த ஏற்றம் இதை கவரும், இந்த ஏற்றமும் இதை கவரும், இந்த ஏற்றமும் கவரும், இந்த ஏற்றமும் கவரும். சோ எல்லா விஷயம் பருமன் சமன் திசையில இருக்கிறதால இந்த மைனஸ் கியூ ஏற்றம் சொல்லி வந்து எப்படி இருக்கும், சமநிலையில இருக்கு. இப்ப நான் இந்த ஏற்றத்தையும் இந்த ஏற்றத்தையும் இல்லமாக்கிட்டேன்னு சொன்னா இந்த விஷயம் இந்த விஷயம் நீங்கிடும். ஆகவே இதை தொலைப்பட போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் இதுவும் இந்த விஷயம் இந்த விஷயம் தான் தொலைப்பட போகும். அப்ப இந்த கோணம் தீட்டாண்டா இந்த கோணமும் தீட்டா தான். இந்த கோணம் எப்படி இருக்க போதும் தீட்டா தான் இருக்கும். இது சதுரம் சென்னத்தால எனக்கு இந்த கோணத்தை எப்படி இது பண்ணலாம், இந்த கோணம் வந்து எப்படி இருக்கும் 45 பாகை இருக்கும். சதுரம் சென்னத்தால மையத்துல இருக்கிறதால இந்த கோணம் 45 பாகை இருக்கும். அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த விசை எஃப் இந்த விசையும் எஃப் கடந்தா சம பருமனுள்ள ரெண்டு விசைகள் 90 பாகையில தாக்கினா அதன் விளைவில் வந்து என்ன செய்ய போதும் ரெண்டையும் சமனா பிரிச்சுட்டு √2f சொல்லி இதுல வரும். சோ இதுல தாக்க விளைவு விசை வந்து √2f கீழ் நோக்கி வரப்போகுது. இதுல தாக்க விளைவு விசை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா √2f விளைவு விசை வந்து இதுக்கு கீழ் நோக்கி தாக்க போகுது. சோ இது என்ன செய்யும் சொன்னா இங்கே இருந்து படிப்படியா இப்படி இங்க வர வர என்ன செஞ்சுட்டு வரும், இங்கால திசையில அசைஞ்சிட்டு வரும். இந்த இடத்துக்கு வந்தோடனே நீங்க பாருங்க, ஆனா இங்க வர வர ஆறு முடிட்டு தான் வரும். ஏன்னு சொன்னா தொடர்ந்து விளைவு விசை இந்த சைட்லாம் இருக்கு. ஆனா அந்த ஆறுமுடுகள் எப்படி இருக்கும் சொன்னா குறைவடையும் ஆறுமுடுகளா இருக்கும். காரணம் இது இந்த துணிக்கு இந்த என்ன நான் அசைப்பட்டுட்டு விளைவு விசைகள் இருக்கு. இப்ப இப்படி அசைஞ்சிட்டு வர ஒவ்வொரு கணத்திலையும் நீங்க எடுத்து பாருங்க, இந்த ரெண்டு விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம் அதிகரிச்சுது. ஆனா ரெண்டு விசைகளும் பருமன்ல சமனா தான் இருக்குது. சோ ரெண்டு விசைகளும் பருமன்ல சமனா இருக்கிறதால கோணம் அதிகரிக்குது. சோ இதுல விளைவு விசை எப்பவுமே 2f cos θ தான். சரியா, சரி ரெண்டு இடைப்பட்ட கோணம் இதன் θ எடுத்தா cos 2θ/2. சோ cos θ தான். சரியா, நான் இப்ப ரெண்டு விசைகள் 2θ ஆகின்னு சொன்னா ff ன்னு சொல்லியது உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன வர போகுது 2f cos 2θ/2 போடுவீங்க. ரெண்டு வெட்டப்பட்டு θ சொல்லி வரப்போம். அப்ப இங்க பாருங்க, நீங்க வர 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 θ அதிகரிச்சுட்டு வருது. அப்ப கொஸ்ட கோணம் கூடுதுன்னு சொன்னா
அதோட பருமன் குறைஞ்சிட்டு போகுது. சோ விளைவு விசையோட பருமன் குறைஞ்சிட்டு போகுது. இதைத்தான் நாம எம்ஏக்கு சாப்பிடுத்த போறோம். சோ ஏ வந்து என்ன வரப்போகுது, 2f இங்கில் cos θ இங்கில் m வரும். சோ cos θ குறையத்தால ஏ என்ன செஞ்சுட்டு வரும், அப்படியே குறைஞ்சிட்டு வரும். அப்ப குறைவடையும் ஆர்முடுகளோட இந்த துணிக்க இங்கிருந்து வரும். அப்ப அங்கிருந்து இன்னைக்கான துணிக்கிற ஆர்முடுகள இதை பார்த்தோம் சொன்னா, அதாவது எப்படி இருக்கும் சொன்னா, வேகம் வந்து இதுல குறைவடையும் ஆர்முடுகளோட வரப்போகுது. சரியா? அப்ப இங்க ஓயில இருந்து இது வாரத்தால குறைவடையும் ஆர்முடுகளோட வரும். அப்ப வந்து சரியா இந்த இடத்துல மேக்சிமம் வேகத்தை பெறும். என்ன சொன்னா, ஆர்முடிட் தான் தொடர்ந்து வருது. அப்ப மேக்சிமம் வேகத்தை பெற்றுட்டு அதுக்கு பிறகு இந்த கான்செப்டை நோட் பண்ணிக்காங்க தேவையானண்டா. இதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா, இதுக்கு நேரே பாருங்க, நீங்க ஒரு கணம் அப்படி அந்த வேவுக்காக இங்கால திசையில் இருக்கு. இந்த நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பொருள் ஒன்று எப்படி இயங்கும் சொன்னா, வேகத்துல திசை எப்படி இருக்கோ அந்த திசையெல்லாம் இயங்கும். அப்ப வேகாவி இங்கால தான் இருக்கத்தால, ஏன்னா நான் கீழ் நோக்கியே ஆரம்ப பிளஸ் எடுத்து பாருங்க வேகம் இருக்கத்தால இது இங்காலாம் போக பார்க்கும். இங்கால ஒரு கணத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னா, இப்படி நீங்க எடுத்து பாருங்க, விசை இங்கால வரப்போகுது. சோ வேகம் இங்காலாக இருக்கும். இப்ப என்ன நடந்துட்டு போகணும்னு சொன்னா, விலை விசை இந்த திசைக்கு மாறும். விலை விசை மேல் நோக்க திசைக்கு மாறும். விலை விசை மேல் நோக்க திசைக்கு அதே இந்த இங்கே நான் அல்பா இங்கேயும் அல்பான்னு எடுத்தா 2p cos alpha. இது அல்பா அல்பா எடுத்தா சமனான விசை தான், ரெண்டும் சமனான விசை தான். சோ 2p cos alpha இருக்கும். சோ அந்த கணத்துக்கான விசையில பருமன் சமன். ஆனா இங்கேயும் இங்கேயும் சமன், அடுத்த கணத்துல இங்கேயும் இங்கேயும் சமன். ஆனா இங்கேயும் இங்கேயும் சமன் கேட்டா இல்ல, ஏன்னா தூரம் மாறும். அப்ப 2p cos alpha தான். இங்க வர வர நீங்க பாருங்க, கீழுக்கு போக போக இந்த கோணம் என்ன செஞ்சுட்டு போகுது, குறைஞ்சிட்டு போகுது. அப்ப இந்த கோணம் குறைஞ்சிட்டு போறதால, ஏன்டா இங்க ஒரு கணத்தை நீங்க எடுத்து பாருங்க, இந்த கோணம் குறவு இதை விட. அப்ப இந்த கோணம் குறைஞ்சிட்டு போறதால இப்ப என்ன நடக்கும் சொன்னா, அமர்முடிட்டு போகும். எப்படின்னா அதிகரிக்கும் அமர்முடுகளா. அப்ப உங்களுக்கு தெரியும், கிராஃப் நீங்க பொறுத்த வரையில இது மறைப்படுத்துறன், அதிகரிக்கும் மறைப்படுத்துறன், குறைவடை மறைப்படுத்துறன். அப்ப விடி கிராஃப்ல பொறுத்த மட்டும் இப்ப என்ன செய்யணும், அதிகரிக்கும் அமர்முடுகள். சோ இந்த கிராஃப் வரணும். அப்ப இப்படி வரும். ஒரு கணத்துல என்ன செய்யணும்னா ஓய்வடையும். ஓய்வடைஞ்ச மராடு விளைவு சிங்கால் இருக்கிறதால இப்படி வரும். மரா இப்படி போகும். தொடர்ந்து இது எப்படி செய்யும் சொன்னா, எளிமை செய்கத்தை நிகழ்த்தும். எளிமை செய்யறதுக்கு காரணம் பாருங்க, இத தாக்க விளைவு மையத்தை நோக்கி இருக்கு. அதே நேரம் இடப்பெயர்ச்சிக்கு நேர்வேசமானவும் இருக்கும். சரி, அப்ப அதால இது தொடர்ந்து என்ன செய்யணும், இந்த இடத்துல எளிமை செய்கிறது இருக்கும். சோ இங்க இருந்து இது இன்னைக்கு போற தூரத்துக்கு சமனான தூரம் தான் இங்காலைக்கும் போகுது. இது ஓப்பின்னா இதுவும் ஓப்பியா தான் இருக்கும். இப்படி தொடர்ந்து எளிமை செய்கிறது நிகழ்த்தும். அப்ப இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் உண்மையானதல்லன்னு சொல்லுவாங்க. ஒன்னாவது பாருங்க, அது ஓபியில் ஆர்முடுக தொடங்கும். சரிதானே? அது திசை ஓபியில் ஆர்முடுக தொடங்கும். இங்க என்ன செஞ்சுட்டு வருது, ஆர்முடிட்டு வருது. இங்கால அமர் முடிட்டு போகுது. சோ அப்ப ஆர்முடிட்டு வருது. அப்ப ஒன்னாவது சரி. ரெண்டாவது, துணிக்கேன் கதி பியில் உயர்ந்தபட்சதாகும். உங்களுக்கு தெரியும், அலைவு மையத்துல கதி மேக்சிமம். இந்த கிராஃப் வச்சு நீங்க பாருங்க, சரியா? மையத்துல கதி எப்படி இருக்கு, உயர்ந்தபட்சதா இருக்கு. அடுத்தது, அது ஓவிலிருந்து பிஏ அடைந்த பின்னர் ஓபி திசை வழியே பருமன் ஓபியுடைய தூரத்துக்கு செல்லும். பாருங்க, இங்க வந்த தூரத்தை இங்காலையும் போக போகுது. என்ன சொல்றா, அந்த விசையும் அதே மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி சமச்சீரா மாற்ற பொறுத்தாலும். அடுத்தது, அது பியில் எப்போதும் உயர்ந்தபட்ச ஆர்முடலை கொண்டிருக்கும். பியில அதோட ஆர்முடல் வந்து 0. ஏண்டா இந்த பீண்ட புள்ளியில தாக்கு விசை நாம எடுத்து பார்த்தோம்டா, இங்காலய சோ பர்மனன்ட் சமன் திசை கேன்சல், விளைவிச 0. சோ ஆர்முடல் 0 இருக்கும். அதாவது மினிமம் பெருமானமே இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு துணிக்கு எளிமை செய்து சொன்னா அலை மையத்துல வந்து அதோட ஆர்முடல் எப்படி இருக்கும், 0 இருக்கும். அடுத்தது நீங்க பாருங்க, அது மறுபடியும் ஓவுக்கு திரும்பி வரும். தொடர்ந்து இப்படி இயக்கம் நடக்கும். சோ மறுபடியும் ஓவுக்கு திரும்பி வரும். சரியா? சிம்பிளான ஒரு கேள்வி. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா சரி. இதுல நிறைய விஷயத்த நான் சொன்னேன்னு சொன்னா, சம்டைம் நாளைக்கு இதே துணிக்கை வச்சு இந்த வேநேர வரைப்போ இந்த எளிமை இயக்கம் பற்றியோ கேள்வி உங்கள்கிட்ட வினவலாம். இது எவ்வாறு வினா உங்கள்கிட்ட சொல்லி வரலாம், இல்லாட்டி தாக்கு ஆர்முலை பத்தி கேள்வி வரலாம். சோ அதுக்காக அவ்வளோதை பத்தி பேசினேன். தேவையான விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த கேள்விக்கு மூவ் ஆக போறேன். சரி, கிளியர். அப்ப நான் 30 MCQ போறேன். 30 MCQ
சரி 30 MCQ நிலைமாற்றி நாம நேற்று நிலைமாற்றியை பத்தி படிச்சோம். அப்ப இங்கால பிரைமரி அவங்களுக்கு காட்டியிருக்கான், இங்கால செகண்டரியை காட்டியிருக்கான். இதுல அவன் என்ன செய்யான்னு சொன்னா, உரு பியில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு நிலைமாற்றிக்கு முதன்மை சுற்றுடன் உரு பியில் காட்டப்பட்டுள்ள ஒரு நிலைமாற்றிக்கு முதன்மை சுற்றுடன் உரு ஏயில் காட்டப்பட்டுள்ள வோல்டலோ அலை வடிவத்தை உண்டாக்கும் ஒரு ஆடலோட்டம் முதல் வி ஐ தொடுக்கப்பட்டுள்ளது. முதன்மை சுற்று இப்போது 5 கிலோவாட் நேரோட்டத்துடன் ஒரு சீல் காட்டப்பட்டுள்ளவர் தொடுக்கப்பட்டுள்ளது. முதன்மை சுருள் துணைச்சுருள் மின்முறையாக நன்கு காவலப்பட்டுள்ளதுன்னு கொள்ளும். சரி, இதுல நீங்க பாருங்க, படத்துல சுருள்களோட எண்ணிக்கை ரெண்டுலையும் சமனா இருக்கு. இதே மாதிரியும் சுருள்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கு? சமனா இருக்கு. இங்க ஒரு ஆடலோட்டத்தை கொடுத்து இங்க ஒரு அவுட்புட் நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னா, அப்ப இப்ப நான் இங்க ஒரு இன்புட் ஒன்று எடுக்க போறேன், இங்க ஒரு அவுட்புட் ஒன்று எடுக்க போறேன். சுருள்களோட எண்ணிக்கை சமன் உங்களுக்கு நேற்று நான் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ அதுல உங்களுக்கு வழங்கி இருக்கும் என்பிங்கில் NS சமன் விபிங்கில் VS சொல்லப்படியால இது ரெண்டும் வீதம் ஒண்டா கிடந்தா இது ரெண்டும் வீதம் ஒண்டா இருக்கணும். சோ நீங்க இங்க வீண்டத்தை இன்புட் பண்ணா அவுட்புட்ல எப்படி இருக்க போறீங்க? வீண்டத்தை எடுக்க போறீங்க. இப்ப இங்க நீங்க என்னண்டா +10 வோல்ட்டுக்கும் -10 வோல்ட்டுக்கும் இடையில ஒரு அலைவடிவத்தை இன்புட் பண்ணுவீங்க. அப்ப அவுட்புட்ல நீங்க இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி எடுக்க போறீங்க? +10 வோல்ட்டுக்கும் -10 வோல்ட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு அலைவடிவத்தை இருப்பீங்க. காரணம் என்பிங்கில் NS வீதம் சமன்டா விபிங்கில் VS வீதம் சமனா இருக்கும். சோ இங்கால சைட்ல நீங்க எப்படி எடுக்க போறீங்க? +10க்கும் -10க்கும் எடுப்பீங்க. இது கிளியரா எல்லாருக்கும்? இது ஓகே. இப்ப என்ன செஞ்சான்டா, இந்த இடத்துல ஒரு 5 கிலோவோல்ட்ட வச்சுட்டான். இந்த இடத்துல ஒரு 5 கிலோவோல்ட் நேரோட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டான். இங்க ஒரு பேட்டரியை போட்டு 5 கிலோவோல்ட் நேரோட்டத்தை கொண்டு வந்து வச்சு அப்படியே பூய்த்தொடர்பு செஞ்சுட்டான். இப்ப எக்ஸாம் ஹால் எல்லாரும் பிரச்சனை 5 கிலோவோல்ட் இருக்கு, சோ கழிச்சோணும். அப்ப இங்க 15 வரும், இங்க -5 வரும். அந்த மாதிரி எல்லாம் யோசிச்ச கிளம்பிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல, இந்த மின்காந்த தூண்டல் என்ன, டிரான்ஸ்பார்மர் என்ன நடக்குது இந்த விஷயம் எல்லாரும் கிளியர் ஆக்கணும்னு சொன்னா அப்புறம் அவங்க யோசிச்ச மாட்டாங்க. டிரான்ஸ்பார்மர் என்ன நடக்குது, இதுல ஆடலோட்டம் போறதால B7 சுருளுக்குள்ளால போற மின்பாயம் B7 மின்னோட்டம் என்னத்தால மின்னோட்டம் மாறலியால இங்க காந்தப்பாயம் மாறுது. சோ காந்தப்பாயம் மாறுறதால என்ன பை மாறுது, காந்தப்பாய இடத்துல வர பை மாறுது. சோ இங்க பை மாற்றம் வரத்தால காந்தப்பாய அடர்த்தி மாறுறதால காந்தப்பாயம் மாறுது. காந்தப்பாயம் மாற்றம் வந்து சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், E7 -dP/dt மின்காந்தம் தூண்டப்பட போதும், அது இதை தூண்டப்படுது. அப்ப இங்க நல்லா ஞாபகம், மின்னோட்டத்துல மாற்றம் வந்தா மட்டும்தான் தூண்டப்படும். இங்க நேரோட்டத்தை கொடுத்தா அது மாறா மின்னோட்டம். நேரோட்டம் சொல்லி மாறாது, அதோட பாட்டுல மாறா பெருமாட்டில் போயிட்டு இருக்க போகுது. ஆடலோட்டம் அப்படி இல்லை, கூடி குறைஞ்சு போகும் அப்படி. அப்ப அது மாறப்போகுது மின்னோட்டம். அப்ப நேரோட்டம் மாறா மின்னோட்டம்ன்றதால நம்ம நேரோட்டத்தை வழங்கினா காந்தப்புலத்துல இந்த மாற்றம் வரப்போற இல்லை. சோ நேரோட்டத்தால் எதுவும் தூண்டப்படுமான்னு கேட்டா தூண்டப்படாது. டிரான்ஸ்பார்மர்ல நேரோட்டத்தால் என்ன செய்ய தூண்டப்படுமான்னு கேட்டா தூண்டப்படாது. காரணம் அது மாறா மின்னோட்டத்தை வழங்குது. காந்த பாய தொடர்ந்து மாறாது. சோ காந்த பாயம் மாறாது. சோ அதால தூண்டப்படாது. அப்ப இதுக்கும் எப்படி வரப்போகுது சொன்னா, நீங்க ஆடலோட்டத்துக்கு கொடுத்தீங்கன்னா ஆடலோட்டத்துக்கு மட்டும்தான் தூண்டப்படும். குடுக்க ஆடலோட்டத்துக்கு அதே அவுட்புட் கிடைக்கும். நீங்க ஆடலோட்டத்துல மாற்றத்தை ஏற்படுத்த இல்லையே, சோ இங்க தூண்டப்படத்துல மாற்றம் வராது. நேரோட்டத்தை நீங்க அடிஷனலா சேர்த்தீங்க, இதுக்கு பதிலா நீங்க ஆடலோட்டம் அடிஷனல் சேர்த்திருந்தா மாற்றம் வந்திருக்கலாம். நீங்க இதுக்கு மேல ஆடலோட்டத்தை சேர்த்திருந்தீங்கன்னா மாற்றம் வந்திருக்கலாம். ஆனா இங்க நேரோட்டத்தை நீங்க சேர்த்ததால எந்த மாற்றமும் இல்லை. ஆடலோட்டத்துக்கு மட்டும் தூண்டப்பட்டு அவுட்புட் வரும். சோ ஆடலோட்டத்துக்கு மட்டும் தூண்டப்பட்ட அவுட்புட் வரும்னா அதே அவுட்புட் எதிர்பார்க்க. சோ அதுக்கு 3வது ஆன்சர் பொருத்தமே. சில இதெல்லாம் மாறி கொடுத்திருக்காங்க, வேற விடைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஒன்றும் குழப்பிக்க தேவையில்லை. சுருள எண்ணிக்கை சமன், அதனால குடுக்க இன்புட்டுக்கு சமனான அவுட்புட் தான் கிடைக்கும். சுருள எண்ணிக்கையில வித்தியாசம் பட்டாதான் VPVSல மாற்றத்தை பத்தி பார்க்கணும். சரியா? சோ இதுக்கு 3வது ஆன்சர் பொருத்தமானதா இருக்கு. சரி, தேவையானதை நோட் பண்ணிக்கங்க. நான் அடுத்ததுக்கு மூவ் ஆக போறேன். சரி, நான் இப்ப அடுத்த வழிக்கு போறேன். சோ 30 MCQ வாங்க.
சாரி 34வது 30 லாஸ்டா பார்த்த 34 MCQ சின்ன சின்ன ஐடியா ஃபீல்ட்ல வரதுகள். சோ கேள்விகள் இதே மாதிரி கொஞ்சம் முதல்ல என்ன செய்வான்னு சொன்னா கொஞ்சம் குழப்பத்துக்கு மாதிரி போடுவான். ஆனா ஐடியா பேசிக்கா தான் இருக்கு. அந்த ஐடியா பேசிக் மாறலாம். இதுல என்னண்டா நார்மலான ஒரு கேள்வி. இதுல என்ன எது எங்காலையும் போகும் சொல்லி தான் கேள்வி காட்டியிருப்பான். நார்த் போல் இஸ் சவுத் போல் இந்த மாதிரி வச்சிருக்கு. சில விஷயங்கள் கேள்வியோட போச்சு ஆன்லைன் பண்ணிட்டு போகணும். ஏன்னா கேள்விக்கு ஃபைனல் கட்டணம் தேவையான விஷயம். அப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா காந்தத்தை நோக்கி கவரப்படாத திரவியங்கள் A, B எனும் இரு கடத்தும் தடங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. ஆன்லைன் பண்ணுங்க. காந்தத்தை நோக்கி கவரப்படாது அப்படின்னா காந்தத்தை அலைகிறன்னு கவரப்படாது. காந்தம் இருக்குதானே அதால இது கவரப்படாது. ஆனா தூண்டலாக கவரப்படாது. எல்லா என்ன சொன்னா இப்ப உதாரணம் பாருங்க பேப்பர்னு சில வந்து காந்தத்துல கவரப்படாது. ஆனா ஒரு ஏற்றப்பட்டீங்கன்னா ஏற்றத்தை கொடுத்தேன்னு சொன்னீங்க. ஒரு பேனையால தலையை சீவி இது பண்ணிட்டு நீங்க செய்யுங்க. சீப்பால சீவிட்டு பேப்பர் டச் பண்ணா வரும். அது வேற அது மாதிரி தான் இருக்கும். அந்த காந்தத்தால் ஆட்டோமேட்டிக்கா வந்து வராது. சரியா? அப்ப இதுல பாருங்க நோக்கி கவரப்படாத திரவியங்கள் A, B எனும் இரு கடத்தும் தடங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு உராய்விட்ட காவலிட்ட தண்டவாளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளன. ஆன்லைன் பண்ணுங்க. உராய்வற்ற காவலிட்ட தடங்கள் தண்டவாளங்களின் வழியே சுயாதீனமாக இயங்கத்தக்கவனாக இருக்கும். அதே வேளை ஆன்லைன் சுயாதீனமாக இது வழியே இயங்கக்கூடியது. ரெண்டு என்ன செய்யணும் சுயாதீனமாக இது வழியே இயங்கக்கூடியதாம். அதே வேளை தடங்களை தண்டங்கள் செங்குத்தானவை எப்பவும் செங்குத்தா தான் நிற்குதாம். அதையும் சொல்லுங்க. இரு தடங்களுக்கு மேல் வைக்கப்படும் சட்ட தொடக்கத்தில் ஓய்வில் இருக்கின்றன. பின்னர் காலம் உருவில் காட்டப்படுவது சடுதியா வலப்பக்கத்துக்கு அசைக்கப்படுது. ஓய்வில் இருக்குதான் ஒரு வலப்பக்கத்துக்கு அசைச்சானா. அப்ப இப்ப நார்மலான தியரி தான். உங்களுக்கும் நான் நேத்து ஒரு விஷயம் சொன்னேன். மின்காந்த தூண்டல்ல வாரது காந்த புலத்துல மாற்றமோ காந்த இதுல பர்மன்ல மாற்றமோ வந்தா மட்டும்தான் மின்காந்த தூண்டல் தூண்டப்படும். அப்ப இப்ப இதை பொறுத்த மட்டும் நீங்க ஒரு காந்தத்தை நீங்க அசைச்சீங்கன்னு சொன்னா இப்ப இது இங்க வருதுன்னு சொன்னா இங்க காந்தப்புல கோடுகள் எண்ணிக்கை கூட போகுது. அப்ப உடனே நீ இதை செய்யும் வரவானு சொல்லி தடை விசையை கொடுக்கும். அப்ப இது இந்த காந்தத்துக்கு உள்ள வரவானு சொல்லி தடை விசையை கொடுத்தா இந்த காந்தம் இதுக்கு என்ன செய்யும் உங்கால விசையை கொடுக்கும். பர்மனன்ட் சமண திசையில எதிருமா சரி நியூட்டன் தேர்ட் லா படி. அப்ப இது என்ன செய்யும் உங்கால பக்கமா செய்யும். இது என்ன செய்யும் சொன்னா இதை போகவான்னு சொல்லி கவரும். இது இங்கால கவரும். கவர்ந்து என்ன செய்யணும்னா இது என்ன செய்யும் அதுக்கு சமண விசை இதுக்கு இங்கால கொடுக்கும். இது என்ன செய்யும் இதுக்கு பின்னால எழுபட்டு போகும். சரியா? இதான் ஐடியா. அப்படியும் இல்லைன்னு சொன்னா சரியா இது வந்து என்ன விஷயங்கள் வச்சுதான் சொன்னீங்க. அப்படியும் இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் பாருங்க இதுக்குள்ள வரைச்சலாம். இப்ப நார்த்ல இருந்து சவுத்துக்கு தான் மின் விசை காந்த விசை கோடு வரப்போகுது. சரியா? நார்த்ல இருந்து சவுத்துக்கு தான் வரப்போகுது. அப்படின்னு சொன்னா இப்ப இத நீங்க இப்படி அசைச்ச நேரம் சவுத் போல் வந்து என்ன செய்ய போகுது இதுக்குள்ள போகுது. சவுத் போல் இதுக்குள்ள போகணும்னு சொன்னா காந்த விசை கோடுகள் இதுக்குள்ள கூடுது. அப்ப இது என்ன செய்யணும் லென்ஸ் விதிப்படி காந்த விசை கோடுகளை குறைச்சோம்னு சொன்னா இங்கே என்ன செய்யணும் காந்தப்புலத்தை பிறப்பிச்சோம். அப்ப காந்தப்புலத்தை இங்கே பிறப்பிச்சோம் இது என்ன செய்யணும் நோத்தா தொழிற்படும். சாரி காந்த விசை கோடு எங்க திசையில கூடுதோ சோ இது காந்த விசை கோடுகளை குறைச்சு பெற்ற இது போகுது. சோ சவுத்த தொழிற்படும். இங்கால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதை பொறுத்த மாட்டல இது என்ன செய்ய போறோம் எங்க காந்த விசை கோடு குறையுது. சோ கூட்டணும். சோ இங்க இருந்து போறது இங்க இப்ப உள்ள வந்த கோடுகள் குறையுது. சோ கூட்டணும். சோ இது என்ன செய்யும் உள்ளுக்கு வார கோடுகள் கூட்டத்துக்கா இதுவும் சவுத் ஆகி சாரி இது சவுத் ஆகி காரப்பட்டு போகும். சரியா? அப்படின்னா நீங்க லென்ஸ் விதியை வச்சு பாருங்க. இது இங்கால இப்படி வருகுது. சோ இந்த சவுத் போல் அப்படியே இங்கால இந்த திசையில வருகுது. வந்த திசை என்ன சொன்னா உள்ளுக்கு ஒரு இதோ காந்தப்புலம் இதுக்குள்ள கூட போகணும்னு சொன்னா இந்த ஐடியா விட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காந்தப்புலம் இங்க கூட போகணும்னு சொன்னா உள்ள வரமான தடை விஷயத்தை கொடுக்க போகுது. அப்ப இது அதுக்கு சமணமான விஷயம் எதிர் திசையில பெற்று இங்காலே போகும். இது என்ன செய்யும் சொன்னா இதை விட்டு காந்த விசை கோடு வெளியே போகுதோ சோ அந்த விசைக்கோடுகளை மேக்சிமம் என்ன செய்ய பார்க்கும் போவானா நீ உள்ளவான இழுத்துக்கத்தான் கவர்ச்சியை கொடுக்க பார்க்கும். சோ கவர்ச்சியை கொடுக்க நேரம் இது இழுபட்டு அங்கே போகும். இது எகெயின்ஸ்டா தொழிற்படும். இது கவர்ச்சியா தொழிற்படும். சோ இது சவுத் போல் இது சவுத் போல் இங்கால் வளர்த்து தான் செய்யும்.
சரி இந்த லென்ஸ் விதியை வச்சு பாத்தீங்கன்னா சரி காந்த இதுல ஒரு சட்டத்துல ஒரு அசைவு வரச்சல வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மின்காந்தத்தினால தூண்டப்பட போகுது. அது எப்படி தூண்டப்படும் சொன்னா மாற்றத்துக்கு எகெயின்ஸ்ட் தான் தூண்டப்படும். இங்க மாற்றம் என்ன சொன்னா உள்நோக்கி விசைகள் கூடுது. சோ எகெயின்ஸ்ட் தள்ளு விசையத்தை இது உள்ள வரவான விசை தடையை கொடுக்க போகுது. சோ அதுக்கு சமமான விசை இதுல மாறி தொழிற்படும். சோ இதுங்க அலை போகும். இதுல என்ன செய்ய போகணும் வெளியே போகணும் கவர்ச்சி வாழ் இழுக்கத்தான் பார்க்கும். சோ இது என்ன செய்யும் அதுக்கு சமமான விசையை இதை திசையில இது அனுபவிச்சு இங்க அலை போகும். சோ இது ரெண்டும் வலப்பக்கத்தை நோக்கி அசையும். இதுதான் இதுல உள்ள ஐடியா. நார்மலான ஒரு கேள்வி ஆனா நிறைய பேர் இதை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. இதுல முக்கியமான வேர்டு என்னன்னா இது உராய்வற்று சுயாதீனமானது. சம்டைம் இது உராய்வுள்ள சுயாதீனம் மட்டும் உராய்வு உள்ளன்னு சொல்லி தந்துட்டான்னு சொன்னா சம்டைம் அசையாம இருக்கலாம். ஏன்னா உராய்வு செல்வாக்கு செலுத்தும் ஏகத்தை எதிர்த்து உராய்வு செல்வாக்கு செலுத்தும் சொன்ன நிலையில் உராய்வு தொழிற்பட்டு இருக்கலாம். சோ அதுக்கு பிறகு கேள்வி வேற மாதிரி மாற்றி போகும். சரியா? இவ்வளவுதான் இதுல உள்ள ஐடியா. ஒர்க் பண்ணிட்டு வந்தா அந்த கேள்வி வாசிச்சாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கேள்விகள் சின்ன இதுல மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்குது. கேள்வி கெச் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. சரி அடுத்தது 45 MCக்கு போவோம். இந்த கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல வந்து அழுத்தத்துக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் வந்து நீங்க ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க அழுத்தத்துக்கும் செறிவுக்கும் வித்தியாசத்தை எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் ஃபீல்டை பொறுத்த மட்டும் இல்ல கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு நீங்க பார்க்கலாம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பார்க்கலாம். இப்ப இங்க என்னன்னு சொன்னா ஏண்டா இதே கேள்வி வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட பேஸ் பண்ண மாதிரி வந்திருக்கு பாஸ்ட் பேப்பர்ல முந்தைய காலம். இப்ப என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா இதே கேள்வியை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட பேஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. இதை எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆரைகள் சமம். இது ஏ இது பி இது சி. இப்ப அழுத்தம் செல்வது எண்ணிக்கணி. எலக்ட்ரிக் ஃபீல்ட பொறுத்த மட்டும் அழுத்தம் செல்வது எண்ணிக்கணி. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல கிராவிடேஷனல் ஃபீல்டு நீங்க பாக்கலாம் ஈர்ப்புலத்துக்கும் சரி மின்புலத்துக்கும் சரி அழுத்தம் செல்வது எண்ணிக்கணி. செறிவுண்டு செல்வது அதாவது அங்க ஈர்ப்புல செறிவா இருக்கலாம் இங்க மின்புல செறிவா இருக்கலாம் இது காவிக்கணி திசையில தாங்க இருக்கு. அப்ப புள்ளியேற்றத்துக்கு நான் அழுத்தத்தை பார்த்தேன்னு சொன்னா இங்க பாருங்க இங்க இருந்து இந்த இதுல வர அழுத்தம் VA அழுத்தா VA சமன் கியூவிங்கில் 4πε0 R என் R தூரத்துல இருக்கு கியூவிங்கில் 4πε0 R. செறிவுக்கு சமன் சொல்லி மின்புல செறிவு சமன் பாத்தீங்கன்னா கியூவிங்கில் 4πε0 R இருக்கும். கியூவிங்கில் 4πε0 R இருக்கும். இதுக்கு நான் பார்த்தேன்னு சொன்னா இந்த கோணத்தை நான் அல்பான்னு எடுத்தா இந்த கோணமா அல்பா. இப்ப இது இந்த தூரம் ஆறுன்னு சொன்னா இது ஆறா தான் இருக்கு. இதுல தாக்க நான் இதை பார்த்தேன்னு சொன்னா ஈர்ப்புல அழுத்தத்தை பார்த்தேன்னு சொன்னா எண்ணிக்கணி இடத்தால எனக்கு இங்க ஒரு டெல் கியூவை நான் எடுத்தா எனக்கு என்ன செய்யணும் சொன்னா இங்க வர சின்ன இந்த புள்ளி இடத்துல வர சின்ன அழுத்தம் என்ன சொன்னா டெல் கியூவிங்கில் 4πε0 R. இது ஒரு சின்ன அழுத்தம் இந்த ஒரு புள்ளியில வர அழுத்தம். அப்ப ஒவ்வொரு புள்ளியிலும் இதே மாதிரி அழுத்தம் வரப்போகுது. அழுத்தம் எண்ணிக்கணியும் சொன்ன நம்பரை கூட்ட மாதிரி சும்மா கூட்டி விட போறேன். அப்ப நான் சும்மா கூட்டேன்னு சொன்னா மொத்த அழுத்தம் VB சமன் தான் மொத்த ஏற்றத்தின் கீழ் அது தூரம். ஏன்னா ஒவ்வொரு சின்ன அழுத்தத்துக்கு தூரமா இருந்தான் ஏன்னா வில்லா வளைக்கப்பட்டிருக்கு. சரி நான் மின்புல செறிவை இதுக்கு வச்சுட்டு இதுக்கும் நாம ரெண்டு ஒப்பிட்டு பார்ப்போம். இதுக்கு பார்த்துட்டு வாருங்க. இதுல நான் அதே மாதிரி ஒரு டெல் கியூ எடுத்தேன்னு சொன்னா பாருங்க உங்களோட டெல்வி வரப்போகுது. இந்த புள்ளியேற்றத்துக்கான அழுத்தம் அந்த புள்ளியேற்றத்திங்க 4πε0 ஏன்னா ஆறுகளை ஒரு வட்டம். சோ எல்லா இடத்துலயும் அதே ஆறு தான் இருக்க போகுது. சோ நீங்க எல்லாத்தையும் சிக்மா பண்ணி கூட்டி விட்டேன்னு சொன்னா மொத்த அழுத்தம் என்று சமன்னா கியூவிங்கில் 4πε0 R. சோ இதை வச்சு உங்களுக்கு சொல்லலாம் ஏல உள்ள அழுத்தமும் பில உள்ள அழுத்தமும் சில உள்ள அழுத்தமும் சமன். ஏல பில சில உள்ள அழுத்தம் சமன். அப்ப அழுத்தம் சமன் ஒரு ஐடியாவுக்கு வந்த ஒரு புள்ள உடனே என்ன செய்யணும் ஒன்னே ரெண்டு ஆன்சர்ல கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப மீய போற 3 4 5 உங்களை பார்த்ததும் செஞ்சுதான் எடுக்கணும் இல்ல நல்லா உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தவங்களுக்கு 3 அழுத்தம் சமன் அழுத்தம் சில எண்ணிக்கணியம் சோ அழுத்தம் சமன். அப்ப 1 2 ஆன்சருக்கு வராது. 1 2 கட் பண்ணி விட்டோன்னு சொன்னா 3 4 5ல ஒன்றுதான் ஆன்சர் வரப்போகுது. 3 4 5ல இருந்தா அதுல பாருங்க மின்புலச்செறிவு சமனா காட்டியிருக்கான். மின்புலச்செறிவு காவிக்கணியம் எந்த டைம் சமனாகலாம். சோ ஆன்சர் 3 4 வராது 5 தான். உடனே டிசைன் பண்ணிடும். ஆன்சர் 3 4 வராது 5 தான். உடனே டிசைன் பண்ணிடணும். அப்புறம் கேள்வி செய்ய இல்ல அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகிடுது. இது டைம் சேவ் பண்ண மெத்தட்.
நான் ஷார்ட் பேர் தான் சொல்லி தந்தேன். இப்ப நான் இதுல உள்ள மின்புலச்சரிவுக்கு வரேன். இந்த டெல் ஏற்றத்துக்கான மின்புலச்சரிவு என்னன்னு பார்த்தேன்னா டெல் கியூவிங்கில் 4π எப்சிலான் நாட் ஆர் வர்க்கம். டெல் கியூவிங்கில் 4π எப்சிலான் நாட் ஆர் வர்க்கம். அது எந்த திசையில இருக்க போகும்னு சொன்னா இந்த திசையில இருக்க போகும். இங்கேயும் அதே மாதிரி வந்து இந்த திசையில இருக்கும். அப்ப நான் இதை கூறு பிரிச்சோம் கொஸ்டல்ஃபான்னு சொல்லி வரப்போகுது. அப்ப உங்களுக்கு நல்லா விளங்குது. இதுல வர ஒவ்வொன்றையும் நாம என்ன செய்யணும்னு சொன்னா கூறு பிரிச்ச வேண்டி வரும். டெல் கியூவிங்கில் 4π எப்சிலான் ஆர் வர்க்கம் சொல்லி கூறு பிரிச்ச வரும். இது இந்த திசையில இங்கால திசையிலையும் இங்கால திசையிலையும் இருக்க போகுது. அடுத்த ஏற்றத்தை நான் தெரிஞ்சுன்னா ஒரு பீட்டான்னு சொல்லி இந்த திசையிலையும் இங்கால திசையிலையும் இருக்க போகுது. இப்படியே இதுல பெருமானம் செஞ்சுட்டு வந்துட்டு போகுது. அப்ப நான் இந்த சராசரி வாக்கத்துக்காக நான் என்ன செய்யணும் சொன்னா இது ரெண்டையும் விளைவுல என்ன செய்யும் சரியா இங்க நீங்க தான் வரும். உங்களுக்கு இது ரெண்டையும் விளைவுல என்ன செய்யும் சரியா இங்க நீங்க தான் வரப்போகுது. இந்த சின்ன ரெண்டு சிறிய ஏற்றத்தாழ தாக்கு இது. அப்ப டெல் இட் அந்த ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது டெல் கியூ 2 டெல் கியூ கொஸ் ஆல்பா 4π எப்சிலான் நாட் ஆர் வர்க்கம். 2 டெல் கியூ கொஸ் ஆல்பா 4π எப்சிலான் நாட் ஆர் வர்க்கம் சொல்லி இருக்க போகுது. இதுல ஒவ்வொன்றையும் டெல் கியூ நீங்க எடுத்தீங்கன்னா அடுத்த கோணம் கொஸ் பீட்டா அப்படி இப்படி கோணம் குறைஞ்சிட்டு வரும். ஃபைனலா இங்கனைக்கு வரச்சலாம் டெல் கியூவிங்கில் இங்கனைக்கு வரச்சலம் வந்து உங்களுக்கு வரப்போகுது ஈ சமன் டெல் கியூவிங்கில் 4π எப்சிலான் நாட் ஆர் வர்க்கம் சரி டெல் இ டெல் கியூ. அப்ப நீங்க இதெல்லாத்தையும் எட் பண்ணச்சலாம் என்ன செய்வீங்கன்னு சொன்னா மொத்த மின்புலச்சரிவு இ என்று சமன் சொன்னா டெல் கியூவிங்கில். அப்ப நான் மொத்த ஏற்றம் இந்த போடையலாங்க நான் ஒன்றுக்கும் டெல் கியூ தான் எடுத்திருக்கேன். ஸோ டெல் கியூவிங்கில் 4π எப்சிலான் நாட் ஆர் வர்க்கம் இன்டூ 2 கொஸ் ஆல்பா அடுத்தது அதோட குறைஞ்சவங்க 2 கொஸ் பீட்டா இப்படி இப்படி வந்து கடைசியில ஹாஃப் நிக்கும். இந்த இது வந்து நிக்கிறதால ஹாஃப் நிக்க போகுது. சோ இந்த பெருமானம் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும். கூட்டுப்பட்டு வருது ஒன்றோட குறைஞ்ச ஒரு பெருமானம் தான் வரப்போகுது. சரியா? அப்ப இங்கேயும் டெல் கியூன்னு சொல்லி ஒரு சின்ன ஏற்றம் தான் வரப்போகுது. மொத்த ஏற்றம் வரப்போறோம் இல்ல. அப்ப இந்த இபின்னு சொல்லியது இஏ கூட எப்படி இருக்க போகுது குறைவா இருக்கு. இஏ கூடுதலா இருக்கும். ஏன்னா இது புள்ளி ஏற்றம் கியூவிங்கில் 4π ஆர் வர்க்கம். இது நான் ஒவ்வொரு சின்ன சின்ன ஏற்றமா பார்க்கேன். ஒவ்வொன்றே நான் கொஸ்டல் பிரிச்சு பார்க்கணும். சோ நல்லா சின்ன சின்ன பெருமானம் வரப்போகுது. சோ குறைவா தான் இருக்கும். இதை பொறுத்த மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா இங்கே நான் ஒரு கூலமா வச்சா இங்கால தாக்கும் இங்கால தாக்கும் இங்கால தாக்கும் இங்கால தாக்கும் அந்த விசை ஒரு கூலம்ல தாக்க விசை தான் மின்புலச்சரிவு. அப்ப இப்படி ஒவ்வொரு பர்மனன்ட் சமண திசையில இருக்கிற தாக்கத்தால இந்த இடத்துல வார மின்புலச்சரிவு ஈஸி என்னன்னா பூச்சி. அப்ப அது இதை விடவும் வரும். ஈஸி எப்படி இருக்க போகுது பூச்சியமா இருக்க போகுது. சோ இதை விடவும் வரும். அப்ப மின்புலச்சரிவோட ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா புள்ளியேற்றத்துக்கு கூட அது புற ஒரு வளைக்கப்பட்ட பகுதிக்கு நல்லா 0க்கு வரப்போகுது. எனக்கு ஒரு வட்ட வளையத்துக்கு சரி இது கிளியரா இருக்கணும். மின்புலச்சரிவுன்னு சொல்லிச்சுன்னா காவி கணியம் மின் அழுத்தம் சொல்லிச்சுன்னா இன்னைக்கு கணியம். இதை வச்சுதான் கேள்வியில் என்ன செய்யண்டா திரு திருப்பிட்டு போறேன். சரியா? தேவையான விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த கேள்விக்கு மூவ் ஆக போறேன். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஓகே. நான் அடுத்த வேலைக்கு போறேன். அடுத்த வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னா 47வது MCQ ஃபீல்ட்ல 47வது MCQ. ஒரு ஆடலோட பிறப்பாக்கி கொண்டு இருக்கான். இதுல ஒரு கொள்ளலை தட்டொண்டு இணைக்கப்படாம பிரிச்சிருக்கான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடல் ஓட்டம் கொண்டு இன்புட் பண்ண ஆடல் ஓட்டத்தை இப்படி காட்டியிருக்கான். இப்ப வேண்ட கேள்வி என்ன சொன்னா இங்கனோட தட்டு எக்ஸ்ல என்ன வரப்போகுது இதுதான் கேள்வி. இந்த தட்டு எக்ஸ்ல வரப்போற அழுத்தம் என்ன அதுதான் கேள்வி. சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஒரு கொள்ளளவை குறுக்க அழுத்த வித்தியாசம் இருந்தன்னு சொன்னா இங்கால ஒரு அழுத்தம் அங்கால ஒரு அழுத்தம் இருக்கு. உதாரணமா அவங்களுக்கு சொல்லுங்க ஒரு பேட்டரி ஒன்று எப்படி இருக்கு இங்க தடை ஒன்று இருக்கு இங்க ஒரு கொள்ளளவை இருக்கு. இப்ப நீங்க பாருங்க இதுக்கு குறுக்க தடைக்கு குறுக்க அழுத்தம் என்ன 0 ஏன் மின்னோட்டம் ஓடாது. சோ இதுக்கு குறுக்க என்ன அழுத்தம் வரும் V அழுத்தம் வரும். சோ இங்கே நீங்க புய்தொடர்பு செஞ்சீங்கன்னு சொன்னா இது V வோல்டேஜ் பேட்டரியா இருந்துச்சுன்னா இந்த தட்டு பிளஸ் V ல இருக்கும் இது 0ல இருக்கும். இங்க தடைக்கு குறுக்க மின்னோட்டம் ஓடாது ஏன்னா நேரோட்டம் பேட்டரியால வாருது. சோ இதுக்குள்ள ஓடாதுன்னு சொன்னா பாருங்க இதுக்கு ஒரு அழுத்த வித்தியாசம் V வரும். அழுத்த வித்தியாசம் V இருக்கும். சோ இங்க V இங்க 0. சரியா?
இப்ப நான் இதை எப்படி எடுக்க போறேன்னு சொன்னா, இப்படி நான் வச்சேன். இதே விஷயத்த நான் இப்படி வச்சேன்னு சொன்னா, இதுக்குள்ளால வந்து இந்த சுற்றுக்குள்ள மின்னோட்டம் போகும், முழு வோல்டேஜ் இதுக்கு ட்ராப் ஆகும். இதுக்கு ஒரு அழுத்த வித்தியாசம் எப்படி இருக்க போகுது? எனக்கு 0 இருக்க போகுது. அப்ப இதுக்கு ஒரு அழுத்த வித்தியாசம் 0 சொன்னா, நான் இங்கின உள்ள அழுத்தமும் இந்த தட்டுல உள்ள அழுத்தமும் இந்த தட்டுல உள்ள அழுத்தமும் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். இப்ப இதுவும் அதே மாதிரிதான். நீங்க இங்க இன்புட்ட பிரபாகில வழங்கினாலும் அவுட்புட்ல எங்கால வந்து சுற்றுப்பூர்த்தி இல்லை. இந்த தட்டு எங்க சரி போய் முடிஞ்சிருக்கா? ஒண்ணும் முடிஞ்சு இல்ல. அப்ப இந்த கொள்ளளவு குறுக்கு ஏற்றம் தூண்டப்படுமா? ஏற்றம் தூண்டப்படாதே. இங்கால சைடால வந்து முடியதுக்கோ புய்த்தொடுப்புக்கோ ஏதோ செய்யப்பட்டிருக்கா? இல்ல. சோ இந்த கொள்ளளவு குறுக்கு அழுத்த வித்தியாசம் எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். அப்ப இதுவும் சேம் அழுத்தத்துல இருக்கும், ஒரே அழுத்தத்துல இருக்க போகுது. அப்ப இதுவும் ஒரே அழுத்தத்துல இருக்குன்னு சொன்னா, நீங்க கொடுக்குற இன்புட் இதுக்கு அதே விஷயம் தான் இது அவுட்புட்டா இருக்கும். ஏன்னா அழுத்த வித்தியாசம் இல்ல. இந்த மாதிரி ஒரு வகையில வந்து பூர்த்தியா இருக்கணும். பூர்த்தி இல்லைன்னு சொன்னா இதென்ன செய்யப்படும்? ஒரு துண்டிக்கப்பட்டால், இப்ப உதாரணமா நான் இந்த இதுலயும் என்ன செய்யணும்னா, இதுக்குள்ளால மின்னோட்டத்தை இதுக்குள்ளால இப்ப உங்களுக்கு இந்த இதுல வோல்டேஜ் இதுக்குள்ள தடப்பூச்சியும் இதுக்குள்ள வோல்டேஜ் ட்ராப் ஆக போகுதும். இதே விஷயம் இதுக்கு வந்து பாருங்க நீங்க, சரியா? இதுக்குள்ள வந்து பாருங்க, இதுக்குள்ள வந்து எங்க சொல்லணும்னா அழுத்த வித்தியாசம் 0. சோ இதுவும் எப்படி இருக்க போறோம்? ஒரே அழுத்தத்துல இருக்க போகும். தட்டுகள் ரெண்டும் ஒரே அழுத்தத்துல இருக்கும். காரணம் இதுல வந்து ஒரு வோல்டேஜ் ஒன்று நீங்க கொடுத்து இல்ல, ஆரம்ப ரீதியானம் உண்டு. இதுல நீங்க பாருங்க, இந்த 2 தட்டங்களையும் ஒரு சுற்றா நீங்க பூர்த்தியாக்கி இல்ல, சும்மா பக்கத்துல ஒரு தட்டை வச்சிருக்கீங்க, புய்த்தொடுப்பு செஞ்சோ ஏதோ ஒன்று செஞ்சு இல்ல. சோ இது குறுக்கு ஏற்றம் தூண்டப்படும் மனுஷன் ஏற்றம் வர அழுத்த வித்தியாசம் கொண்டு வரணுமே, ஒரு சுற்று பூர்த்தி ஒன்று இருக்கணுமே. அப்ப ஒன்றும் இல்லாம ஏற்றம் வருமா? வராது. சோ இதுவும் ஒரே அழுத்தத்துல இருக்க போகுது. சோ நீங்க இன்புட் பண்ண அழுத்தம் அவுட்புட்ல தான் கிடைச்ச போகும். சோ அந்த தட்டுல எங்க தட்டுலயும் ஒரே அழுத்தம் இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு அழுத்த வித்தியாசம் 0. கொள்ளளவு உண்டு பூர்த்தி அவசியம். 2 சைடுல ஏற்றம் தூண்டப்பட்டு இருக்கணும். இங்கால ஏற்றம் தூண்டப்படுறதுக்கான வழியே இல்ல. சும்மா தட்டை கொண்டு வந்து வச்சிருக்கு, சரியா? சும்மா தட்டை கொண்டு வந்து செஞ்சு சரி வராது. இங்கால ஏற்றம் வழங்கப்பட்டும் இல்ல. அப்ப அதால இதுவும் இருக்கும் அழுத்த வித்தியாசம் 0. சோ அழுத்த வித்தியாசம் 0 சொன்னா இன்புட் பண்ண வோல்டேஜ் அவுட்புட்ல கிடைக்கும். கிளியரா? சரி, நிறைய பேருக்கு இந்த கேள்வி என்ன பிரச்சனையா இருக்கு, நான் இங்க நேரோட்டத்தை வச்சுதான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தினேன். இப்ப நான் இங்க கொடுக்குறது ஆடல் ஓட்டம். சோ நான் ஆடல் ஓட்டத்தை வச்சு இதை விளங்கப்படுத்தினேன், சரியா? ஆடல் ஓட்டத்தை வச்சு நான் இதை விளங்கப்படுத்தினா, இப்ப உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லி ஒரு பெட்டி ஒன்று இருக்கு. பெட்டியால வழங்கப்படுவது வந்து நேரோட்டம். சோ இது குறுக்கான ஒரு தடையை போட்டு ஒரு கொள்ளளவி ஒன்று போட்டா என்ன நடக்கும்? கொள்ளளவிக்குள்ளால் நேரோட்டம் ஒரு காலம் போகாது. அப்ப இந்த சுற்றுக்குள்ளால மின்னோட்டம் இருக்காது. அப்ப இந்த தடை குறுக்க ஐஆர் பெருக்கம் 0. சோ இந்த பெட்டிட முழு வோல்டேஜ் இது குறுக்க ட்ராப் ஆகும், சரியா? பெட்டிட முழு வோல்டேஜும் இது குறுக்க ட்ராப் ஆகும். இது குறுக்க ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த தட்டு ஒரு அழுத்தத்திலே இந்த தட்டு இன்னொரு அழுத்தத்துக்கும் வரும். அழுத்த வித்தியாசம் வரணுமா இல்லை இது குறுக்க? அதால இது 2 பேர் ஒரு அழுத்தத்தை பெறும். இப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா, பெட்டியை கழட்டிட்டு ஆடலோட்டம் முதல்ல போடுவேன். இந்த பெட்டியை கழட்டி நான் உங்களுக்கு என்ன செய்ய, ஆடலோட்டம் முதல்ல போடுவேன். ஆடலோட்டம் முதல்ல போட்டா இப்ப நான் இங்க கொடுக்க ஆடலோட்டமா இல்லையா? அலைவடிவில சைன் அலைவடிவில கொடுக்கேன். சோ ஆடலோட்டம் முதல்ல போடுவேன். இப்ப நீங்க சொல்லுங்க, ஆடலோட்டத்தை நான் இன்புட் பண்ணினேன்னு சொன்னா இந்த கொள்ளளவி குறுக்கால மின்னோட்டம் ஓடுமா ஓடாதா? ஆடலோட்டம் எப்படியும் கட்டாயம் ஓடதான் செய்யும். அப்ப இந்த தடை குறுக்க மின்னோட்டம் ஓட போகுது. அப்ப நீங்க கொடுக்க முழு வோல்டேஜ் இந்த தடை குறுக்க தான் ட்ராப் ஆகும். நீங்க கொடுக்க முழு வோல்டேஜ் மீது குறுக்க போகுதோ தடைக்கு குறுக்க தான் போகுது. தடையை குறுக்க போனா இந்த ஆடலோட்டம் போறதால கொள்ளளவி குறுக்க அழுத்த வித்தியாசம் என்ன? 0. கொள்ளளவி குறுக்க அழுத்த வித்தியாசம் 0. ஏன்னா இப்ப நான் இந்த ஆடலோட்டம் இந்த சைன் வளைவை குறுக்கேன்னு சொன்னா இப்ப 2 வோல்ட் 3 வோல்ட் 5 வோல்ட்னா இங்கே 2 வோல்ட் 3 வோல்ட் 5 வோல்ட் சொல்லி இந்த தடைக்கு குறுக்க தான் இந்த வோல்டேஜ் ட்ராப் ஆகி மின்னோட்டம் போகும். அப்ப இந்த கொள்ளளவி குறுக்க வர அழுத்த வித்தியாசம் என்ன? 0. கொள்ளளவி குறுக்க வர அழுத்த வித்தியாசம் 0 கடந்தா இந்த தட்டும் இந்த தட்டும் எப்படி இருக்கும்? ஒரே அழுத்தத்திலே இருக்க போகுது, ரெண்டும் சேம் அழுத்தத்திலே இருக்க போகுது. அப்ப இங்கே நான் ஆடலோட்டத்தை இன்புட் பண்ணா கொள்ளளவி என்ன செய்யும்? இங்கேயும் ஒரே அழுத்தத்தை பெறும். இந்த சுற்றுக்கு இது ஈக்குவலா காட்டும். அப்ப ஒரே அழுத்தத்தை பெற்றுன்னு சொன்னா இந்த தட்டுக்கு நான் இதை இன்புட் பண்ண நேரம் இந்த அழுத்தத்தை காட்டுதுன்னா இந்த தட்டு என்ன செய்ய போகுது? எனக்கு இந்த அழுத்தத்தை காட்ட போகும். இப்ப கிளியரா? இதுதான் இங்க நடக்க விஷயம். சோ எக்ஸ் இது வந்து இந்த ஆடலோட்டம் வழங்கத்தால
எக்ஸ்ன்ற தட்டும் என்ன செய்யும் சொன்னா இந்த தட்டும் ஒரே அழுத்தத்துல இருக்கும். சோ நீங்க இன்புட் பண்ணதுதான் எக்ஸ்லயும் காணப்படும். கிளியரா எல்லாருக்கும்? எனக்கு கொள்ளலைக்கு இருக்க மின்னோட்டம் போகணும்னு சொன்னா இங்கேயும் அங்கேயும் ஏற்றம் மாறி மாறி தூண்டப்படுது. ஸோ கசிவு மின்னோட்டம் மட்டும் இருக்கப்போ ஸோ அதால வந்து ஆடலோட்டம் போச்சுன்னா ஆடலோட்டம் இது ஊடு போக விடும். ரெண்டும் ஒரே அழுத்தத்துல ஒரு இணைப்பு கம்பியா தொழிற்படும். ஏன்னா ஓட்டத்தை விடணும்னு சொன்னா இது ஒரு இணைப்பு கம்பியா தொழிற்படணும். ஸோ அப்ப இது மீதும் ஒரே அழுத்தத்திலே இருக்கணும். ஆடலோட்டத்தை நேரோட்டத்தை விடப்படாதுன்னா இது ஒரு பிளாக்கா இருக்கணும். ஒரு திறந்த ஒரு ஓப்பன் ஒரு சுவிட்ச் மாதிரி இது துண்டிச்சப்பட்ட இடமா இருக்கணும். அப்ப இது வேற வேற அழுத்தத்துல இருக்கணும். சரியா? அதுதான் என்னோட ஐடியா. சரி, நான் இப்ப அடுத்த வேலைக்கு போறேன். அடுத்த வந்து ஃபீல்ட்ல 48வது MCQ வாங்க. சரி, இப்ப வேலைக்கு வாங்க. அந்த கேள்வியில வந்து தடை ஒன்றும் இல்லதான். ஆனா நான் சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு காட்டினேன். அந்த ஆடலோட்டத்தை வழங்கினீங்கன்னு சொன்னா தடைக்குள்ள அவ்வளவு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். கொள்ளளவு ஒரே தட்டத்தில் அழுத்தம் தான் இருக்கும்னு சொல்லி அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க ஆடலோட்டத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஆடலோட்டத்தை உட்போக விடும். ஸோ தட்டம் இன்னும் ஒரே அழுத்தத்துல இருக்கும். இதுதான் ரீசன். அதனால இது மாதிரி இதுக்கு இது சமவலுவானது அந்த தொழிற்பாட்டை காட்டுன்னு சொல்லி சொன்னேன். சரி, 40 எடுக்குவாங்க. ஏபிசிடி என ஒரு கிடைத்தளத்தின் மீது நிலையாக வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொன்றும் ஓட்டம் ஐயை கொண்டு செல்லும் நீளமான சமாந்தர நேர் கடத்தும் கம்பிகளாகும். ஏபிசிடி ஆகிய ஒரு கிடைத்தளத்தின் மீது நிலையாக வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொன்றும் ஓட்டம் ஐயை கொண்டு செல்லும் இரு நீளமான சமாந்தர நேர் கடத்தும் கம்பிகளாகும். எல் ஆனது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அதே கிடைத்தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு கடத்தும் சதுர தடமாகும். XY ஆனது ஏபிக்கும் சிடிக்கும் இடையே உள்ள மைய கோடாகும். தடம் எல்லானது சிடியை நோக்கி அதேவேளை தளத்தின் மாறா கதியில் இயங்கும் போது மேற்கூறப்பட்ட பின்வரும் கூட்டுக்களை கருதுக. சரி, இது மாறா கதியில் இயங்குதான். அண்டர்லைன் பண்ணுங்க, இது ஒரு மாறா கதியில இயங்குது. எங்க இருந்தாங்க என்ன செய்யுது? மாறா கதியில இயங்குது. இப்ப 5 செல்ல வந்து இப்படி வைக்கப்பட்டது ஒன்றா, இது வந்து இப்படி வைக்கப்பட்டது ஒன்றா. அப்ப இந்த ஐயால வர இது பாருங்க, காந்தப்புலம் இதுல வந்து உள்நோக்கி திசையில இருக்கு. இதால வர்றது இதுக்குள்ள வந்து வெளிநோக்கி திசையில இருக்கு. தூரம் போக பருமன் குறவு, தூரம் கிட்ட பருமன் கூட. சோ இது முழுக்க உள்நோக்கியத்தை ஆட்கொள்ளும், இது முழுக்க வெளிநோக்கியத்தை ஆட்கொள்ளும். ஏன்னா கிட்ட இருக்கதா இது முழுக்க என்ன செய்ய போதும்? வெளிநோக்கியத்தை ஆட்கொள்ள போகும். இப்ப விட கேள்வி ஒன்றாவது, XY நோக்கி செல்லும் போது இது தூண்டப்படும் ஓட்டம் படிப்படியாக அதிகரிக்கின்றது. இப்ப நீங்க பாருங்க, மூன்றாம் காந்த பாயத்துல ஒரு மாற்றம் வந்தாத்தான் என்ன செய்ய போதும்? தூண்டப்பட போகுது. அப்ப இங்க என்னன்னா மாறா வேகத்துல போகுது. சோ உங்களுக்கு தெரியும் E மைனஸ் dπ/dt. அப்ப எனக்கு மைனஸ் இதுக்கு என்ன போடுன்னா BAN/dt. அப்ப இதுல எனக்கு இதுல மைனஸ் இந்த B நான் முன்னுக்கு எடுத்துட்டு என்னை முன்னுக்கு எடுத்துட்டு ஏக்கு பதிலா எனக்கு இதை எல் என்றும் இதை டி என்றும் எடுத்தா LD/dt போடணும். அப்ப மைனஸ் BN இந்த DT/d சொல்லிதான் வேகம். ஏன்னா மாறாவேகத்தோட போகுதே, மாறாவேகத்தோட இது போகுதாக்கன்னு சொன்னா இது என்ன செய்ய போகுது? பரப்புனா இங்க போட்டு வச்சு கிடக்கு. சரியா? சரி, கொஞ்சம் நீங்க இதை நான் எனக்கு இது பண்ணியேன். இதுல நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஏயும் என்னையும் எனக்கு முன்னுக்கு எடுத்துட்டு
மைனஸ் டி பை டிடின்னு சொல்லி போடுது. ஏன்னா குறுக்கோட்டு பரப்பு இட மாற இல்ல, வெட்டி போற பரப்பு மாறையில காந்த பாய மாற்றம் தான் இங்க வரப்போகுது. அப்ப உங்களுக்கு தெரியும் காந்த பாயம் இங்க வாரன்னு சொல்லி மாற்றம் சொல்லி மாறாவேயத்தோட போகுது. மாறாவேயத்தோட போகுதாக்கணும்னு சொன்னா ஒரு கடத்தின் கம்பியில இந்த கம்பி ரெண்டு தான் இதை வெட்டிட்டு போகுது. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை E எதுக்கு சமன் சொன்னா BL B க்கு சமன். நீங்க படிச்சிருப்பீங்க BL B க்கு சமன் சரி. அப்ப பிஎல்விக்கு சமன் சொன்னா மாறாவேயத்தோட போகுது. காந்தப்பாயத்துல மாற்றம் வரும்னு சொன்னா இங்க வர வர இதை தூண்ட மின்னியக்கு விசை எப்படி இருக்கும்? மாறாம இருக்கும். ஏன்னா மாறாவேயத்தோட போச்சலாம் இது இடம் கொண்டுட்டு வர காந்தப்பாயத்தோட மாற்றம் வந்து ஈக்குவலா இருக்கும். சோ இந்த டிபி ஈக்குவலா இருக்கதால தூண்டப்பட மின்னியக்கு விசை வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா மாறா பெருமானமே இருக்கும். அவன் செல்லுவான் படிப்படியாக அதிகரித்து செல்லுதுன்னு சொல்லி படிப்படியா இங்க அதிகரித்து செல்லையில மாறா பெருமானமே இருக்க போகுது. அப்ப ஏ கூற்று பிழை. பி தடத்தில் தூண்டப்பட்ட ஓட்டத்தின் திசை எப்போதும் வலஞ்சுழி திசையில் இருக்கின்றது. இப்ப நீங்க பாருங்க இதுல உள்நோக்கியது இங்க வர வர பருமன் உள்நோக்கி குறைஞ்சிட்டு வருகிறது. சோ இது என்ன செய்யணும் சொன்னா பருமனை அதிகரிச்சணும். அப்போ இந்த அடைக்கப்பட்ட இங்க வர வர உள்நோக்கியத்துல பருமனை குறைச்சிட்டு வருது. சோ பருமனை அதிகரிச்சணும். அப்ப இதுல ஒரு மின்னோட்டம் பாருங்க, இதால வர காந்தப்புலம் உள்நோக்கி கொடுக்கணும். சோ இதுல மின்னோட்டது இங்க அளவடங்கணும், இதுலயும் காந்தப்புலத்தை உள்நோக்கி கொடுக்கணும். சோ மின்னோட்டது இங்க வழங்கணும். தடம் இங்கனைக்கு வந்துட்டு வைங்களே, இதுக்குள்ள வந்து புதுசா உள்நோக்கி வந்துட்டு வெளிநோக்கி வந்துட்டு அதுக்குள்ள உள்நோக்கி இருக்கு. வெளிநோக்கிங்களை அதிகரிச்ச போகுது, கீழுக்கு வர வர வெளிநோக்கி அதிகரிச்ச போகுது, தூரம் கிட்டவா கிட்டவா அதிகரிச்ச போகுது. சோ இது என்ன செய்யணும்? உள்நோக்கி கொடுக்கணும். சோ இந்த திசையில கொடுக்கும். இங்க குறைஞ்சிட்டு வருது, சோ உள்நோக்கி அதிகரிச்சணும். சோ இந்த திசையெல்லாம் கொடுக்கும். செய்யப்படும் இந்த திசையில தூண்டப்படும். இதுக்குள்ள வந்தன்னு சொன்னாலும் இந்த தடம் என்ன கிட்ட கிட்ட வர வர வெளிநோக்கி அதிகரிச்சுட்டு வருது. சோ இது உள்நோக்கி கொடுக்கணும். இங்கால வரைச்சனம் பாக்குது, இப்ப மாறி இது உள்ளுக்கு வர வர இதுக்கும் அதிகரிச்சுட்டு வருது. இதுக்குமே என்ன செய்யணும் சொன்னா உள்நோக்கி தான் கொடுக்கணும். சோ இப்படி வரும். சோ எந்த எடுத்து பாத்தீங்கன்னாலும் பாருங்க வலஞ்சுழியில தான் மின்னோட்டம் ஓடுது. அப்ப எப்போதும் இந்த தடத்துல தூண்டப்பட்ட மின்னோட்டம் எப்படி செய்யும்? வலஞ்சுழியில ஓட போகுது. சோ பி செட். சிய பாத்தீங்கன்னு சொன்னா தடத்தின் மையக்கோடு PQவை XY செல்லும் போது உள்ள கணத்தில் தூண்டப்பட்ட ஓட்டம் 0 ஆகும். இதுக்குள்ள வரைச்ச தூண்டப்பட்ட ஓட்டம் 0 ஆகும். தூண்டப்பட்ட ஓட்டம் 0 இல்ல, ஒரு பெருமானம் ஒன்று இருக்கு. எங்க பாருங்க ரெண்டும் ஒரே திசை எதிர் திசைக்கு வர இல்ல. சோ ஒரு பெருமானம் ஒன்று இருக்கு. ஆகல அந்த கூட்டு இல்ல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னதுல பி மட்டும்தான் சரியான கூற்றா இருக்குது. மாறாவேயத்தோட சோ இல்ல எல்லா சந்தர்ப்பத்திலும் தூண்டப்பட்ட ஏற்றம் வந்து மாறிலியா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க பி வந்து எப்போதும் திசை வலஞ்சுழி திசை. சோ அது சரி. அடுத்தது 0 சொல்லுவான், 0 இல்ல, ஒரே திசையில தூண்டப்படுவதால வலஞ்சுழி திசையில இருக்கத்தால மின்னோட்டம் ஒன்று இருக்க தொடர்ந்து. சோ என்ன செய்யப்படும்? இது 0 இல்ல. சோ சிபி இல்ல. சோ பி மட்டுமே சரின்னு சொல்லி ஆன்சர் வரும். சரியா? கிளியரான கேள்வி? லேசான ஒரு கேள்வி உண்டு, நம்மளா கேட்டிருக்கேன். இப்ப அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகுங்க. 49வது காந்தப்புலம் சின்ன பாடம். அந்த ஐடியாவை மின்காந்த தூண்டல் ஐடியாவை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் குயிக்கா செய்வீங்க. அது எடுக்க மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. ஐடியா எடுத்தா சரி. சரி, அடுத்தது நார்மலான ஒரு கேள்வி தான். அதுவும் இதே கான்செப்ட் வச்சுதான் ரெண்டு கேள்வியும் கிட்ட கிட்ட காட்டியிருக்கான். இப்ப நான் உங்கள்ட்ட என்ன செய்யேன், இப்படிதான் நான் படத்தை வரைய போறேன். இது நார்த், இது சவுத். மேல நார்த், கீழே சவுத். இங்கால வந்து ஒரு தடத்தை நான் இப்படி வரையும், இங்கால வந்து ஒரு தடத்தை இப்படி வரையும். உங்களுக்கு தெரியும் காந்தப்புல கோடுகள், சரியா? காந்தப்புல கோடுகள் என்ன செய்யும் சொன்னா நார்த்ல இருந்து சவுத்துக்கு போகும். அப்ப இங்க இருந்து இங்கே போகும். அப்ப இப்ப என்ன நடக்க போன்னு சொன்னா இந்த சுற்று இங்கால போச்சலாம். இது நீங்க படத்துல பார்த்தவங்க, நான் இந்த படத்தை இப்படியே தூடிக்கு உங்களுக்கு வட்டி காட்டியிருக்கேன். இந்த சுற்று இங்காலே போச்சலாம். இதுக்குள்ள வர காந்தப்புல கோடு என்ன செய்யுது? அதிகரிச்சுது. அப்ப அந்த தடத்தை நான் இங்க பெருசா வரைஞ்சா நீங்க பாருங்க, இதுக்கு உள்நோக்கி திசையில காந்தப்புல கோடுகள் அதிகரிச்சுது. அப்ப உள்நோக்கி திசையில காந்தப்பாயம் அதிகரிச்சுது, காந்தப்பாயம் அதிகரிச்சுது.
அப்ப லென்ஸின் விதிப்படி இதை என்ன செய்யணும், குறைச்சணும். அப்ப உள்நோக்கு திசையில இது அதிகரிப்பு வருதுன்னு சொன்னா இதை என்ன செய்யணும், அதை குறைக்கும் முகமாக தொழிற்படணும். சரி, கொஞ்சம் இருங்க. சுற்றியல் ஓட்டம் தூண்டப்பட்ட ஓட்டத்தை தான் இங்க கேள்வியாக்க வைக்கான். சோ இதுல இப்ப என்னன்னு சொன்னா தடத்தை காட்டியிருக்கு. உருவில் காட்டப்பட்ட உலோக தட்டு காந்தத்தின் வடக்கு தெற்கு முனைவுகளுக்கு இடையே வலஞ்சுழி திசையில் சுழட்டப்படுகிறது. காந்தமான புள்ளிக்கோட்டுக்கு இடைப்பட்ட ஒரு சிறிய பிரதேசத்தில் காந்தப்பாயத்தை உண்டாக்குகின்றது. சரியா, இங்க நீங்க இது பண்ணிக்கோங்க. காந்தம் சுற்றப்படையில, சரியா, இதை மாத்தி சொல்லிட்டேன். காந்தம் சுற்றப்படையில இந்த தட்டங்கள் தான் சுற்றப்படுகிறது. இங்க காந்தம் சுற்றப்படையில இந்த தட்டம் ஒரு இதொன்னுல வச்சப்பட்டிருக்கு. இப்படி ஒரு பகுதியில இந்த பகுதியை சுற்றுவான். காந்தம் என்ன செய்யுது, அப்படி நிலையா தான் நிக்குது. அப்ப இதுக்குள்ள இப்படி உள்நோக்கி போற கோடுகள் என்ன செய்யுது, குறையுது. இது அப்படியே எங்களுக்கு நகரச்சனம் பாருங்க, இந்த உள்நோக்கி போற கோடுகள் குறையுது. அப்ப இது என்ன செய்யணும், அதை அதிகரிச்சு முகமா தூண்டணும். அப்ப அதிகரிச்சு முகமா தூண்டினா இதால வாரது கீழ்நோக்கி திசையில காந்தப்புலத்தை கொடுக்கணும். அப்ப மின்னோட்டம் எப்படி வரணும், இந்த திசையில வரணும். இப்படி வந்தாத்தான், இப்படி நீங்க கையை வச்சு பாருங்க, என்ன செய்யணும், இது இப்படி வந்தாத்தான் இந்த திசையில என்ன செய்யலாம், கீழ்நோக்கி திசையில கோடுகளை அதிகரிச்சலும். ஏன்னா அதுக்குள்ள இந்த தட்டம் இப்படி சுழலச்சலாம், இந்த காந்தம் இங்கனா இருக்குது. சோ இந்த தட்டத்தை விட்டு இது போகுது. சோ காந்த விசை கோடுகள் குறையுது. சோ அது அதிகரிக்கும் முகமாக தூண்டிய மின்னோட்டம் செய்யும், இப்படி தூண்டும். இதை பொறுத்த மாட்டல இது என்ன செய்யும் சொன்னா காந்தத்துக்கு உள்ள வருகுது, காந்தத்துக்கு உள்ள வருகுது. அப்ப இந்த திசையில கோடுகள் என்ன செய்து அதிகரிச்சுது. அப்ப இந்த திசையில கோடு அதிகரிச்சுண்டா இது இந்த திசையில அப்படின்னா குறைக்கும் முகமாக இதுல மின்னோட்டம் தூண்டப்படும். அப்ப அந்த குறைக்கும் முகம் சொன்னா இந்த திசையில கோடு அதிகரிக்குது. சோ இது இந்த திசையை கொடுத்தா தான் குறைக்கும். அப்ப அந்த திசையை கொடுக்கணும்னு சொன்னா மின்னோட்டத்தை எப்படி வழங்கணும், இது இப்படி வழங்கணும். இது நான் உங்களோட 2D ஷேப்ல எடுத்து காட்டேன். சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பாருங்க, மேல் நோக்கி திசைக்கு வர மாதிரியும் கீழ்நோக்கி திசைக்கு வர மாதிரியும் ஒன்னாவிட மாதிரி தான் சூட்டபிளா இருக்கு. சோ அதுக்கு ஆன்சர் ஒன்னாதான் அமையும். சரி, இந்த லென்ஸ் இதை யூஸ் பண்ணி செஞ்சுட்டேன்னு சொன்னா நார்மலா இந்த கேள்வி முடிஞ்சிடும். சரியா, கிளியரா? இவ்வளவுதான் 2017 வந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேள்வி. இது சம்பந்தமான பிரச்சனை இருந்தா கேளுங்க. நான் அடுத்த எஸ்ஐக்கு மூவ் ஆக போறேன். ஒரு 2 மினிட்ஸ் பிரேக்கோட. சரி, அந்த கொஞ்சம் 48 கேள்விக்கு வாங்க. ஒருத்தர் நீங்க ரிக்வஸ்ட் பண்ணேன், நான் கொஞ்சம் அந்த காந்தப்பாய மாற்றத்தை பத்தி நான் என்ன செல்ல இல்லை. ஸோ அது கொஞ்சம் நான் சொல்லியேன். காந்தப்பாய மாற்றத்தை பத்தி நான் என்ன சொல்ல, நான் கொஞ்சம் சொல்லியேன். கொஞ்சம் அந்த 48 கேள்விக்கு வாங்க. இப்ப நான் இதுல என்ன செய்யணும் சொன்னா 48 கேள்வியில இப்படித்தான் 2 கோடி இருக்கு. 48 வேலை கிட்டே 2 கோடி இருக்கு. நான் நிலை குத்தா மாத்தேன், இப்படி அந்த கடத்தின் தளத்தை மாத்தேன். சோ இங்க நான் நடுவாள புள்ளி வர போகுது. இப்ப இது ரெண்டுக்குள்ளே நீங்க மாறுக காந்த பாய அடர்த்திட பருமனை கொஞ்சம் பாருங்க. நான் கிராஃப் பண்ணி காந்த பாய அடர்த்திட பருமன் இங்க நான் உங்களுக்கு சென்னை விளைவில் எங்க வரப்போகுது, உள்நோக்கி திசை, இங்க வெளிநோக்கி திசை. ஆனா உள்நோக்கி திசை பிளஸ் எடுக்கேன், வெளிநோக்கி திசைய மைனஸ் எடுக்கேன். சோ நீங்க இதுல கிராஃப் பண்ணீங்க காந்த பாய அடுத்த மாற்றம் கிராஃப் பண்ண இப்படி வரும். சரியா, இப்ப அவன் ஒன்னது ஏ கூற்றுல செல்லுவான். XY நோக்கி செல்லும் போதும் படிப்படியாக ஓட்டம் அதிகரிக்கின்ற செல்லும். சரியா, தூண்டிய மின்னியக்கு விசைக்கு சமன்பாடு உங்களுக்கு தெரியும், E = BLV. இந்த LV மாறலி. சோ நான் B தான் மாற போகணும் சொல்லி. சரியா, நான் மின்னோட்டத்தை கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன், நல்லா பாருங்க. மாத்தி சொல்லிட்டேன், கொஞ்சம் பாருங்க. அப்ப டெல்வி இந்த இதுதான் மாற போகுதுன்னு சொல்லிட்டேன். அப்ப E = உங்களுக்கு நான் ஏற்கனவே எடுத்து வச்சேன், A×L போட்டு -dB/dt. அப்ப இந்த காந்தப்பாய மாற்றத்தை நீங்க பாருங்க, வர வர இப்ப ஒவ்வொரு செகண்டா நீங்க எடுத்து பாருங்க, வர வர இந்த பெருமானம் மாற்றம் சில பெருமானம் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அப்ப காந்தப்பாய மாற்றம் குறைஞ்சிட்டு போகணும்னு சொன்னா தூண்டிய மின்னியக்கு விசை என்ன செஞ்சுட்டு போகும், குறைஞ்சிட்டு போகும். அப்ப தூண்டிய மின்னியக்கு விசை குறையுன்னு சொன்னா இதுல ஒரு மின்னோட்டம் என்ன செஞ்சுட்டு போகும், குறைஞ்சிட்டு போகும். சரியா, மாறாத நான் சொல்லிட்டேன், மாறாத இல்ல, குறைஞ்சிட்டு போகுது. இந்த கிராஃப் படி நீங்க பருமனை பார்த்துட்டு போங்க. ஒவ்வொரு செகண்டுக்கு மாற காந்தப்பாய மாற்றம் குறைஞ்சிட்டு போகுது. சோ மாற்றம் குறைஞ்சிட்டு போனா தூண்டிய மின்னியக்கு விசை குறைய போகுது. சோ தூண்டிய மின்னியக்கு விசை குறையத்தால இதுல ஒரு ஓட்டம் மின்னோட்டம் என்ன செஞ்சுட்டு போகும்னா படிப்படியா குறைஞ்சிட்டு போகும். இதுவரை காட்டணும் இங்க மினிமம் ஆகிட்டு அதுக்கு இங்க டபுள் பே இதாகிட்டு இங்கால போச்சம் என்ன செஞ்சுன்னா மரா அதிகரிச்சுட்டு போகும், என்ன மாற்றம் அதிகரிச்சுட்டு போகும். சரியா, இதுதான் இங்க நடக்க செட்டப். ஆனா எப்பவும் ஒரு திசை தான் ஓடும் மின்னோட்டம், அதுல இங்க சேஞ்ச் வர போறே இல்லை. நீங்க எப்படியும் பெருமானம் போட்டு கழிச்சும் பாருங்க, எப்பவும் ஒரு திசையெல்லாம் மின்னோட்டம் போக போதும், அதுல மாற்றம் வர போறே இல்லை. இதுதான் காந்தப்பாய மாற்றத்துக்கான கிராஃப்.
சோ அதுல வந்து ஏ கூற்று தெளிவாக பில பி சரி. சி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், தடத்தில் உள்ள ஓட்டம் பூஜ்ஜியம் சொல்லுவான். ஓட்டம் இங்க பூஜ்ஜியம் இல்ல, இங்க காந்த பாயம் இந்த மாற்றம் வந்து இருக்கு. கணத்துல காந்த பாயம் பூஜ்ஜியம், ஆனா எடுத்தோம் சொன்ன அதுக்கு முந்தின செகண்ட் பிந்தின செகண்ட் எடுத்தோம் சொன்ன மாற்றம் ஒன்று இருக்கு, இங்கேயும் இருக்கு. எப்படி இருக்கு? மேக்சிமம் ஆயிருக்கு இந்த டைம். அப்ப இங்க ஓட்டம் கொஞ்சம் கூடுதல். சரியா? இதுதான் அங்கே உள்ள தியரி. இந்த கிராஃப் என்ன நோட் பண்ணிக்கோங்க. இது நான் என்ன செஞ்சேன்னா இப்படி இப்படி இருந்தத இப்படி உங்களுக்கு திருப்பி நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் படத்தை. அவ்வளவுதான். சரி, நான் இப்ப எஸ்ஐக்கு போறேன். சோ எல்லாரும் எஸ்ஐக்கு வாங்க. 8வது எஸ்ஐக்கு வாங்க. கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல வந்து இருக்கு ஈர்ப்பு புலத்துல லேசான ஒரு எஸ்ஐ உண்டு. ஆனா என்னன்னா நீங்க ஈர்ப்பு புல எஸ்ஐ செய்யவங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சுருக்கள் சும்மா கிளீனா செய்யணும், ஸ்பீடா இருக்கணும். சுருக்களான ஸ்பீடாவும் செய்யணும், இதாகவும் இருக்கணும். அடுத்தது வந்து பிள விட்டுருவோம் போடா. சுருக்கல்ல பிள விட்டுறப்படும். நீங்க சுருக்கல்ல பிள விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதனால என்ன இதெல்லாம் பேய்த்திரும். அந்த சுருக்கள் நீங்க ஃபிட் பண்ணி எடுத்துட்டீங்க சொன்னா சரி. சரி, அப்ப 2வது கோணல்ல வந்து எஸ்ஐக்கு வாங்க. 8வது எஸ்ஐ. சரி, 8வது எஸ்ஐ பார்ப்போம். சுருக்களை கிளீன் பண்ணிக்கோங்க. சோ அதுக்காக நீங்க மடக்கை கொஞ்சம் ஃபிட் பண்ணிட்டீங்க சொன்னா சரி. இருக்க டைம்ல வந்து மேக்சிமம் உங்களோட மினி யூசில கதி செல்வாக செலுத்தினேன். ஏண்டா அந்த மாற்றம் இருக்காது ஒவ்வொன்றை பொறுத்தும். அந்த கம்பியில தூண்டப்பட்டதுக்கு பிஎல்பின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த குறுக்கோட்டு பரப்பு வெட்டிட்டு போறதை பொறுத்தும். இது ஒரு தடம். சோ தொடர்ந்து மாறா இதுல போயிட்டு நிக்குது. சோ அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரி. சரி, அப்பா பின்னுக்கு இருக்கு உங்களோட 18ல எப்படி பத்தி சம்பந்தம் வந்திருக்கு. சோ அதை பாத்தீங்கன்னு சொன்னா சரி. இப்ப எமது வெள்ளொடு தொகுதியான பால்வீதியில் உள்ள ஏனைய கோள்கள் தொகுதியில் மக்களை வாழத்தக்க கோள்களை காண்பதே நாசாவின் கெப்லர் ஆய்வு பயணத்தின் பிரதான குறிக்கோள் ஆகும். உடுக்களை சுற்றியுள்ள மண்டலத்தில் செல்லும் பல கோள்கள் இந்த ஆய்வு பயணத்தில் கண்டறியப்பட்டுள்ளன. அத்தகைய ஒரு அவதானிப்பு முறையே டிஏ சமன் அத்தகைய அவதானிப்பு சமன் டிஏ சமன் 3000 புவி நாட்கள் 300 புவி நாட்கள். புவி நாட்கள் சில வந்து என்னன்னா இந்த மணித்தியாலத்தை அலைவாழத்தை மணித்தியாலத்தை தாரத்துக்கு பதிலா இப்படி ஒரு கொள்கையா செய்வான். புவி நாட்கள் சொல்லி ஒண்ணு சொல்லுவான். புவி நாட்கள் சொல்லுது என்னன்னா ஒரு இதை நீங்க என்ன செஞ்சுக்கோன்னா 3000 நாள் அர்த்தம். ஒரு நாள் 24 hours. அப்ப நீங்க செகண்டுக்கு மாத்துறதுக்கு அப்டேட் ஆயிக்கணும். 300 புவி நாட்கள். அடுத்தது டிபி 50 புவி நாட்கள் என மண்டல காலங்களை உடைய. அடுத்த கோளை பத்தி சொல்லுவான் 50 புவி நாட்கள். 50 புவி நாட்கள் எனும் மண்டல காலங்களுடைய கோள் ஏ ஆனது கோள் பி எனும் இரு கோளங்களை கொண்ட ஒரு கோள் தொகுதி ஆகும். அக்கோள்கள் சீரான கோலங்களாக எனவும் உருவில் காட்டப்பட்டுள்ள எம்ஏ உடைய ஒரு உடு எஸ்ஐ சுற்றி வட்டமலை இங்கிறது எனவும் கோள்கள் கோள்களுக்கு இடையில இடைத்தாங்க புறக்கணும். இப்ப இந்த கிராவிட்டி ஃபீல்ட் வந்துட்டு சொன்னா ஒரு விஷயம் சந்தோஷப்படையிலும் லேசா கேள்வி இருக்கு. சரியா? அடுத்தது வந்து என்னன்னா சுருக்கள் வச்சிருப்போம். அது வட்டீகம் சம்பந்தமான அறிவும் இருக்கும். அப்ப இது அவ்வளவு இருந்தா தான் இந்த ஃபீல்ட்ல உள்ள இந்த கேள்வி ஒன்றும் செய்யும். அப்ப பீண்ட உடு இங்கனையும் ஏண்ட உடுவை இங்கனையும் வச்சு தாரான். பி அங்கனையும் ஏ இங்கனையும் வச்சு தாரான். இப்ப கேள்விக்கு போ. சரி, கோல் பி மண்டல கதி பிபிக்கு ஒரு கோவையை கேபிட்டல் எம் பியின் மண்டலாறு ஆர்பி அகிலேர் மாதிரி ஜி ஆர்னு சார் பேசும். இதுல திணிவுத்தான சென்று கேபிட்டல் எம் சொல்லி இதுல மண்டலாறு ஆர்பியாம், இதுல கதி பிபியாம். அப்ப இதுக்கான ஒரு கோவை எடுக்கட்டுமா? அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த தொலைப்படை விசை வந்து ஈர்ப்பிலான கவர்ச்சி விசை மட்டும்தான். சோ இதுல இந்த திணிவு என்ன செய்ய போது இதை கவரும் பி அதை கவரும். அப்ப இந்த விசை வந்து மைய நாட்டு விசைக்கு சமனா இருக்க போகும். சோ மைய நாட்டு விசை எஃப் என்க்கு சமன்னா எம்பி விபி ஸ்கேடிங்கு ஆர்பிக்கு சமம். இது எங்க படிச்ச மெக்கானிக்ஸ்ல படிச்ச. இங்க மைய நாட்டு விசை எஃப் தொலைப்படை என்னன்னு சொன்னா இதுல வர கவர்ச்சி விசை. அப்ப கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் எம்பி ஓவர் ஆர்பி ஸ்கேர் இதுதான் கவர்ச்சி விசை. இது மைய நாட்டு விசையை தொழிற்படுது. எம்பி விபி ஸ்கேரின் கீழ் ஆர்பி. கேள்வி அவன் கேட்ட விபிக்குரிய ஒரு கோவை. அப்ப விபிக்குரிய ஒரு கோவை என்ன சொன்னா நீங்க அதை செய்யணும் எல்வாய் மாதிரி செஞ்சு கொடுக்கணும். இது கட்டாயம். ஏன்னா இல்லாட்டி நீங்க இடையில மிச்சம் சொன்னா ஃபைனல் ஆன்சருக்கு மார்க்ஸ் கிடைச்சாது. அப்ப இதே விதம் கட்டாக போகுது. நான் விபி ஸ்கேர் எல்வாய் மாதிரி விபி ஸ்கேர் நம்ம செஞ்சேன்னு சொன்ன பாருங்க ஜி கேபிட்டல் எம் ஓவர் ஆர்பி.
சோ பிபி சமன் வர்க்கமூலம் ஜி கேபிட்டல் எம் ஓவர் ஆர்பி. இது உங்க நோட்ல நீங்க எல்லாம் எடுத்து வச்சிருப்பேங்க. அப்ப அவசரத்துல என்ன செய்யணும்னா உடனே அதை அப்படி எழுதி விட்டுருவோம். அப்படி நினைப்பில ஏண்டா பெருகன்னு சொல்லியிருக்காங்க. அன்லைன் பண்ணுங்க சார்பில் பெருக. அப்ப நீங்க எடுத்துக்காட்டினா மட்டும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சு. டிரெக்ட் எழுதிங்கன்னா மார்க்ஸ் இருக்கு. அடுத்தது கோல் பியின் அலைவானம் டிபிக்குரிய ஒரு கோவையை ஆர்பி பிபி ஆகியவற்றின் சார்பில் பெருகு. சரி, இப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் டி சமன் அலைவானம் டி எதுக்கு சமன் 2π இங்கில் ஒமேகாவுக்கு சமன். ஒமேகா எதுக்கு சமன் பி சமன் ஆர் ஒமேகா. அப்ப இதுல எனக்கு ஒமேகா எதுக்கு சமன் பி இங்கில் ஆர் சமன். இதை கொண்டு இதுல அப்ளை பண்ணினா டி எதுக்கு சமனா இருப்போம் 2π இங்கில் பி மேல ஆர். சோ டிபி எதுக்கு சமனா இருக்க போகுது 2π இங்கில் பிபி இன்டு ஆர்பிக்கு சமன். 2π இங்கில் பிபி இன்டு ஆர்பிக்கு சமனா இருக்க போகுது. அலைவு காலத்துக்குரிய ஒரு கோவையை நான் கேட்கலாம். அடுத்தது மையத்தில் உள்ள உடவின் திணிவு எம்மிற்கான ஒரு கோவை டிபி ஆர்பி ஜி ஆகியவற்றின் சார்பில் பெறும். எம்முக்கான ஒரு கோவை. அப்ப இந்த எம்முக்குள்ள கோவைய டிபி ஆர்பி ஜி அப்ப நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிபி ஆர்பி ஜி. அப்ப உங்களுக்கு எம்முக்கு இங்கினொரு கோவை வந்து இருக்கு, இங்கினொரு கோவை வந்து இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா எம்முக்கான கோவை எடுக்கணும் சொன்னா இதுலயும் பிபியை நீங்க இல்ல மாக்கணும். அப்ப நான் இதுல பிபி எழுவாயாக்கி பிபி என்ன போதும் 2π ஆர்பி இங்கில் டிபின்னு சொல்லி வரப்போகுது. இப்ப நான் இந்த இதனை சமப்படுத்தியேன், இதையும் இங்க சமப்படுத்தியேன். அப்ப எனக்கு இந்த பிபிக்கு பதிலா போடலும் இது அப்படி அப்ளிகேஷன்ல கொண்டு போடலும். ஜி கேபிட்டல் எம் ஓவர் ஆர்பி எந்த சமன்டா 2π ஆர்பி இங்கில் டிபிக்கு சமன். இதுல நான் எம் எழுவாய் ஆகிறேன் சொன்னா பாருங்க 2π சரியா. இது அப்படியோ சாரி கொஞ்சம் இது வர்க்கமூலமே. இதை நான் வர்க்கிச்சேன்னு சொல்லண்டா எம்மிங்கில் ஜி எம்மிங்கில் ஆர்பி எதுக்கு சமன்டா 4π வர்க்கம் ஆர்பி வர்க்கம் கீழே டிபி வர்க்கத்துக்கு சமம். ஆர்பி வர்க்கம் கீழே டிபி வர்க்கத்துக்கு சமம். இப்ப நான் என்ன செய்யறது மேற்கருதியா இதுல நான் இப்ப எம் எழுவா ஆகிறேன்னு சொன்னா எம்மிங்க இருக்க போகுது. இங்கே ஆர்பி அங்கால பெருக்கப்பட்டா 4π வர்க்கம் ஆர்பி கணம் கீழே இந்த ஜி வந்து பிரிச்சும் ஏற்கனவே டிபி வர்க்கம் இருக்கு. சோ டிபி வர்க்கம் ஜி இருக்க போகுது. இதுதான் இதுக்கான கோவை. அது கேட்டதுக்கான கோவை நீங்க எழுவாய் மாற்றம் செஞ்சு கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா மார்க்ஸ் லாஸ் பண்ண வேண்டி வரும். அடுத்து பாருங்க ஆர்பி சமன் தசமூணு ஏயு எனின் உடியின் திணிவை எம்ஐ கணிக்க. எல்லா தரவையும் தந்துட்டு எம்மா காணுங்கன்னு சொல்லி சொல்லுங்க சரியா. அப்ப நீங்க இதுல அப்படியே கொண்டு போய் அப்ளிகேஷன்ல போடுவாங்க. நேத்தும் பாத்தீங்க ஒரு கேள்வி உண்டு, எல்லா தரவையும் தந்தான் உங்களுக்கு என்ன செஞ்சான் சுருக்கி விடையே எடுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. அப்ப பை வர்க்கம் சொல்லுது 10 ஆர்பி கணம்னு சொல்லி அவன் ஆர்பிட பெருமான தாரான் தசமூணு. அப்ப தசமூணு தர 1.5 தர 10 சேவம். ஏன்னா அவன் ஏயுன்னு சொல்லி தந்திருக்கான். ஏயுண்டா என்னன்னு சொல்லியும் குறிப்பிட்டு தந்திருக்கான். நல்லா நாம ஏயுன்னு சொல்லி வேற ஏங்ஸ்ட்ராங் சொல்லி வேற ஏங்ஸ்ட்ராங் சொல்லி 10க்கு நாம் குறிச்ச ஒரு குறியீடு தான் ஏங்ஸ்ட்ராங். சரி மறந்துருப்பேங்க. இது வந்து எதுல மெஷர்மெண்ட்ல படிச்ச ஒரு சின்ன ஒரு யூனிட்ல உள்ள விஷயம். அப்ப தசமூணு தர 1.5 தர 10 பவுன். அதற்கான டிபி வர்க்கம் டிபி 50 சொல்லி தெரியும் புவி நாட்கள். அப்ப நீங்க அதை எதுக்கு மாத்தணும் மணித்தியாலுக்கு மாத்தணும். 50 தர 24 மணித்தியாலம் 60 நிமிஷம் 60 செகண்ட் சரியா. அலைவாத செகண்ட்லாம் கொடுக்கணும் சரியா. செகண்ட் ஜீனு செல்லது 6.7 தர 10 பவுன். இப்ப இது அப்படி நீங்க அப்ளிகேஷன் சுருக்கணும். சுருக்கல் உங்களை பொறுத்தது. சரி நான் இப்போ சொல்லியேன் மடக்கையை மேக்ஸிமம் யூஸ் பண்ணி பழகுங்க. மடக்கை யூஸ் பண்ணி பழகினீங்கன்னா சுருக்கள் எல்லாம் செய்வீங்க. சோ இதெல்லாம் சுருக்கினீங்க சில கால்குலேட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்து வரப்போகுது 2.92 தர 10.30 கிலோகிராம். நீங்க சுருக்கி கொடுத்தா சரி. லாஸ்டா சுருக்கி எடுத்தீங்கன்னா இதுதான் விட வரும். இதுதான் அடுத்த இப்ப திணிவை கண்டுட்டீங்க. இப்ப பி பார்ட் மேலே A3 பெற்ற கோவையை பயன்படுத்தி ஏபி ஆகியவற்றின் மண்டில அலைகள் ஆர்பி ஆர்ஏ ஆர்பி காலங்கள் டிஏ டிவி ஆகியவற்றின் தொடர்பு படுத்தும் ஒரு கோவையை பெருக அன்லைன் பண்ணுங்க பயன்படுத்தின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க எதுக்கும் பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா மேல உள்ளத ஈக்குவல் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இப்ப இதை நான் மத்தத்துக்கு யூஸ் பண்ணினா எனக்கு கோவை எப்படி வரும் எம் சமன் 4π வரைக்கும் ஆர்பி கணம் இடத்துக்கு ஆர்ஏ கணம் வரணும். டிபி கணம் இடத்துக்கு
TA வர்க்கம் TA வர்க்கம் வரும் TBக்கு பதிலா இன்டு G. இப்ப இந்த ரெண்டு கோவையும் அந்த மொத்தத்தின் கேபிட்டல் M தான் குறிக்குது. சோ நான் இப்ப ரெண்டையும் செய்யலும் சமப்படுத்துது. சமப்படுத்துன்னு சொன்னா 4 பை வர்க்கத்தின் G ஒரு சைடு எழுதியே RA கணத்தின் கீழ் TA வர்க்கம் சமன் அங்காளையும் வளப்போ 4 பை வர்க்கத்தின் G ஒரு பக்கத்துக்கு RB கணத்தின் கீழ் TB வர்க்கம். சோ இது மட்டுப்பட்டா RA இங்கில் RB முழுவதும் கணம் எதுக்கு சமன்னு சொன்னா TA இங்கில் TB முழுவதும் கணம். TA இங்கில் TB முழுவதும் கணத்துக்கு சமம். சோ நான் அப்படி எழுதி விட்டேன்னு சொன்னா அது சரி டைரக்ட் ஆன்சர். அவன் கேட்ட அந்த இதுக்கான கோவையை தான் RA RB TA TBக்கு இதுதான் தொடரும். கணம் இல்ல சரியா இங்க வர்க்கம் வரணும். கணம் இல்ல வர்க்கம் வரணும். தரப்பட்டுள்ள பெருமானை பயன்படுத்தி கோல் A இன் மண்டில RA துணிங்க. சரி RA துணிங்கன்னு சொல்லி சொல்லலாம். உங்களுக்கு TA TBக்கான வீதம் தெரியும். புவி நாட்கள் ஒரே யூனிட்ல இருந்தா டைரக்ட் அவங்களுக்கு பிரிச்சேலும். சோ TA இங்கில் TBன்னு சொல்லி வந்து 300 இங்கில் 50. சோ நான் ஷார்ட் பண்ணி என்ன சொன்னா அவங்களுக்கு வரப்போகுதோ 6ன்னு சொல்லி. அப்ப TA இங்கில் TB 6. RB பெருமானம் உங்களுக்கு தெரியும். அப்ப நான் இப்ப என்ன செய்யணும் சொன்னா RA கணம் RA தான் காணணும். அப்ப TA இங்கில் TB முழுவை வர்க்கம் இன்டு RB கணம் இதுல அப்ளை பண்ணி TA இங்கில் TB முழுவை வர்க்கம் சொன்னா R இன் வர்க்கம் 36. சரியா R இன் வர்க்கம் சரியா ஆன்சர் சரிதானே? சோ நான் என்ன செஞ்சேன் இதே மாதிரி கம்பேர் பண்ணி இப்படி ஒரு தொடர்படுத்தி நான் இப்படி கொடுத்தா சரி எனக்கு அது ஓகே. ஏன்னா ஒன்றையும் இலவாய் மாற்றம் செஞ்சு ஓகேன்னு. சோ நீங்க எப்படி ஆன்சர் கொடுத்தா ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இலவன அப்ளிகேஷன்ல போட போறேன். TA TB முறை வரைக்கும் R இன் வரைக்கும் 36. RB கணம்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. RB சொல்லி கேள்வி தாரான் தசமூணு AU. உங்களுக்கு ஆன்சரை AUல கொடுக்கவே இல்லை மீட்டர்ல கொடுக்கவே இல்லை. ஆனா மீட்டர்ல கொடுக்கறதான் என்ன பொறுத்த மட்டும் பொருத்தம். ஏன்னா SI யூனிட்ல ஆன்சர் கொடுத்து பழகுங்க. அப்ப எனக்கு இது எப்படி எழுதுங்க தசமூணு தர 1+5 தர 10 தர 10 இதான் அரை மீட்டர். சரியா இதுதான் 2 மீட்டர். இப்ப நான் இதை என்ன செய்ய கொண்டு பிரதியிடியேன் RA கணத்துக்கு தசமூணு 1+5 தர 10 முழுவதன் கணம். இப்ப நான் இந்த கணமூலம் போட்டுட்டேன்னா RA மட்டுமே எனக்கு நீங்க போதும். சோ நான் என்ன செய்யுங்க RA மட்டுமே போதும். RA சமன் 36 ஒன்றிங்கில் 3ஆம் அடுக்கு தர தசமூணு தர 1+5 தர 10 இப்ப இதை நீங்க உங்க டேபிள் மடக்க டேபிள் யூஸ் பண்ணி சுருக்கணும். சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விடை வரும். சோ அந்த விடையை வச்சு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு RBன்னு சொல்லுது RAன்னு சொல்லுது 1.49 தர 10 11 மீட்டர்னு சொல்லி வரும். 10 11 மீட்டர்னு சொல்லி வரும். சுருக்கல் அவங்கள பொறுத்தது 10 11 மீட்டர் வரும். இங்க என்ன மிஸ்டேக் கொடுவீங்கன்னு சொன்னா சுருக்கல்ல மட்டும்தான் நீங்க கிராவிடேஷனல் ஃபீல்ட் வந்து மிஸ்டேக் கொடுவீங்க. ஆனா இந்த வருஷம் நல்லா நோட்டடா இருக்கணும். வாரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஈர்ப்பு புலம் தான் ஏன்னு சொன்னா போன வருஷம் கெஸ் பண்ணி வராத ஒரு விஷயம் 2017 தான் லாஸ்டா வந்துச்சு. அப்புறம் வரே இல்லை. சோ 5 வருஷம் சொல்லி பார்த்தேன்னு சொன்னாலும் 2024 வருஷம் வச்சு பார்த்தேன்னு சொன்னா நீங்க பாருங்க 2021 ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கு. எனக்கு தொடர்ந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் தான் மாறி வருது. சோ இது சம்பந்தம் கொஞ்சம் டீப்பா பாத்துக்கோங்க பாடங்களை. சுருக்கலை ஃபிட் பண்ணிக்கோங்க. ஆனா லேசான பாடம் டாபிக் லேசா தான் வரும். இந்த மாதிரி ஒரு கோல் இல்லாட்டி செய்மதி இயக்கம் இப்படிதான் வரும். ஆனா சுருக்கெல்லாம் நீங்க மிஸ்டேக் கொடுவீங்க. நீங்க அதை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா சரி. நான் இப்ப சி பாட்டுக்கு மூவ் ஆகிறேன். புறக்கோள் ஏயின் திணிவும் ஆரையும் முறை ஏ பத்தி இப்ப சொல்லலாம். ஏன்னு சொல்லி அந்த கோல்ட திணிவு வந்து 23 ME. ஆரை வந்து 4.6 ஆரை. ME ஆரி ஆகியவன புவிட திணிவும் ஆரையும் ஆகும். இப்ப எம்மியும் ஆரையும் பத்தி சொல்லுவான். இது வந்து புவிட திணிவும் ஆரையும் ஆகும். புவிட திணிவும் ஆரையும் ஆகும். இப்போ ஒன்னாவது கேள்வி
ஏயின் மேற்பரப்பு மீது உள்ள ஒரு புள்ளியில் ஈர்ப்பின் ஆர்முகள் ஜிஐக்கான ஒரு கோவையை MEREG அப்படின்னு சொல்றது. இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோலன்றுல மையத்தில இருந்து இருவேல ஆர்முகள் எப்படி மாறும்னு சொன்னா இதுவரை காரணம் y சமம் mx, அதுக்கு பிறகும் எப்படி போகும். அப்ப இந்த மேற்பரப்புலாம் மேக்சிமம் ஆன ஆர்முகள் இருக்க போகுது. நல்லா ஞாபகம், இருவேல ஆர்முகள் மேக்சிமம் எங்க இருக்குன்னா மேற்பரப்புல இருக்க போகுது. அப்ப ஜி க்கான கோவை எனக்கு இந்த ஏக்கு, அப்ப ஜி எதுக்கு சமன் சொன்னா ஜி கேபிட்டல் M ஓவர் ஆர் ஸ்கொயர், மேற்பரப்புல உள்ள இருவையிலான ஆர்முகம். அதுல இருப்பாரு ஜி ஜின்னு தெரியும், எம்மிக்கு அவன் 23 எம்மின்னு சொல்லி தந்திருக்கான், ஆருக்கு வந்து 4.6 ஆறுன்னு சொல்லி தந்திருக்கான். இதை நான் வர்க்கிச்சா 23 கீழ் 4.6 4.6 ஜி எம்இ ஓவர் ஆரின்னு சொல்லி வரும். சரியா, ஆரே வர்க்கம் சொல்லி வரும். அப்ப ஏன்னா அவன் கேட்கும் கேள்விலையும் பாருங்க, அத MERE சார்பில் பெருக. அப்ப நீங்க ஷார்ட் பண்ணி MERE சார்புல தான் ஆன்சரா கொடுக்கணும். சோ நீங்க சுருங்கினீங்க சொல்லுவாங்க வரப்போதும் 1.09 GME ஓவர் RE ஸ்கொயர், GME ஓவர் RE ஸ்கொயர். இப்ப அடுத்ததுக்கு வரோம், இதை GAன்னு சொல்லிட்டேன். சோ நீங்க ஆன்சர்ல GA கொடுங்க, அப்பதான் பொருத்தமானதான் அமையும். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு வரோம். அடுத்தது என்னன்னு சொன்னா G ஏற்கனவே ஒரு கோவையை மேற்பரப்பின் மீது உள்ள ஒரு புள்ளி, புவிட மேற்பரப்பின் மீது உள்ள ஒரு புள்ளி GE சார்பில் பெரு. புவிட மேற்பரப்புல 24 GE என்று சமனா இருக்க போதும் கேபிட்டல் G இன்டு புவிட திணிவு ME புவிட ஆர RE இருக்கும். அப்ப இந்த GME RE வர்க்கத்துக்கு போய் எனக்கு என்ன போடணும், GE போடணும். சோ GA க்கு சமன் 0.09 GE க்கு சமனா இருக்கும். இதுதான் அடுத்த ஸ்டெப்ல வைக்கணும். இதுக்கு பதிலா நீ என்னத்தை போடுவாய் அதான் கேட்கான். அப்ப GA சமன் 0.09 GE. சரி, இப்ப அடுத்துக்கு வாங்க. 100 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு விண்வெளி இறங்கும் தொகுதி கோள் ஏன் மீது இறங்கினால் பின்வரும் நிறைகளுக்கு. சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புவியீர் பார்முல் 10ன்னு நாம செல்வோம்னு ஒரு குறிப்பிட்ட வீச்சுக்கு தான், அந்த குறிப்பிட்ட வீச்சுக்கு அங்கால வந்து 10ன்னு செல்ல மாட்டோம். இந்த மேற்பரப்புல வந்து 10 வருகிறது, இதுக்கு அங்கால ஒரு சின்ன பெருமானம் வித்தியாசப்படும், 9.8 அப்படின்லாம் வரும். சோ நாம என்ன செய்யும், 10ன்னு சொல்லி தான் கேள்வி செய்யும். இது குறிப்பிட்ட வீச்சு. விண்வெளி வீரர் ஒருவர் வந்து ஏண்ட கோல்ல இறங்காருன்னா அவரு 100 கிலோகிராம், அவர் வந்து 100 கிலோகிராம் அவர் என்ன நிறைய அனுபவிப்பார், இதுதான் அவருக்கு. எப்பவுமே அனுபவிச்ச நிறை என்னன்னு சொன்னா MG தான், அந்த கோலை பொறுத்து. இப்ப MGA மாறும், அந்த கோல்ல உள்ள ஈர்ப்பிலான ஆர்முகம் மாறும். எதுல நம்ம அனுபவிச்ச நிறை செல் என்னண்டா நல்லா ஞாபகம் பண்ணுவோம், மருதாக்கம் உணர்வு தானே, இதை நாம் அனுபவிச்ச நிறை. அப்புறம் மேற்பரப்புல நம்ம நின்றோம்னு சொன்னா நம்ம நிறைக்கு சமனான பரமனுடைய மருதாக்கத்தை நாம உணரப்போறோம். அப்ப இதை நாம் அனுபவிச்ச போற நிறை. அப்ப எம்டி செல்லுறது மாறாது, திணிவுண்டு செல்லுறது எங்க போனாலும் மாறாது, ஆனா ஜி மாறப்போகுது. இதை வந்து உங்களுக்கு எப்படி எழுதலாம், 0.09 GE எழுதணும், 0.09 GE எழுதணும். அப்ப எனக்கு இதை பெருக்கி விட்டா 109 GE, GE பெருமானம் 10. அப்ப 109 தர 10, சோ 1090 நியூட்டன் நிறைய என்ன செய்வார், அவர் உணர்வாரு. பூமியிலேயே கிடந்தா 1000 நியூட்டன் உணர்வாரு. அதை அந்த கோல்ல போய் நின்றா 1090 நியூட்டன் சொல்லி கொஞ்சம் பாரம் கூடின மாதிரி உணர்வாரு. ஆனா திணிவுல மாற்றம் வந்திருக்கா, திணிவுல மாற்றம் இல்ல, இருவையிலான ஆர்முடுகள்லதான் இங்க மாற்றம் வந்திருக்கு. இப்ப அடுத்தது வாங்க. எமது ஞாயிற்று தொகுதியின் ஒப்பிடும் போது புறக்கோள் A ஆனது மக்கள் வாழத்தக்க வளையத்தினுள்ளே இருக்கின்றது. கோள் ஏன் சராசரி அடுத்து DA ஒரு கோவையை புவியின் சராசரி அடுத்து DE சார்பு காணுங்க. இது சின்ன புள்ளக்கோள் ஒன்று காட்டிருப்பாங்க. DA ஒரு கோவையை DE சார்புல காணணும். DE என்றுக்கு சமன் இதுல திணிவு ME, இதுல காண 4 பை RE காணும். அப்ப D என்றுக்கு சமன் 23 ME 4 பை 4.6 RE முழுவதும் காணும். இப்ப நான் இதை ஷார்ட் பண்ண பாருங்க, 23 கீழ் 4.6 கணத்தை ஒரு சைடுக்கு நான் எடுத்தா ME மீய போகுது, 4 பை RE கணமிய போகுது. இந்த 4 பை RE கணக்கு பாருங்க DA போடுது. அப்ப DA சமன் இதை நான் சுருக்கினா ஒரு விடை ஒன்று வரப்போகுது. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 0.24. அப்ப இது என்னன்னா 0.24. சோ இதுக்கு போய் எனக்கு DA போயிடும். சோ 0.24 D. இதுதான் அவளுக்கு கேட்ட கேள்வி. சரியா,
கேள்வி நல்லாவே லேசி. நீங்க இதுல மிஸ்டேக் கொடுவேன்னு சொன்னா மார்க்ஸ் லொஸ் பண்ணு சொன்னீங்கன்னா லொஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா அப்படி நீங்க லொஸ் பண்ணுவீங்க, சுருக்கல்ல மட்டும் தான் லொஸ் பண்ணுவீங்க, மற்றபடி நீங்க லொஸ் பண்ணதுக்கான சான்ஸ் எந்த இடத்துலயும் இல்லை. சரியா? இவ்வளவுதான் 2017 வந்த ஃபீல்ட்ல உள்ள கேள்விகள். சரியா? இதோட அவ்வளவுதான் இருக்கு.